minus fixed cost EBIT. சேல்ஸ்ல இருந்து EBIT வரைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ஆப்பரேட்டிங் லெவரேஜ். லெவரேஜ் மீன்ஸ் ரிஸ்க். லெவரேஜ் மீன்ஸ் we are taking risk. Variable cost is not a risk, whereas fixed cost is a risk. Whenever fixed cost increases, operating leverage increases. Fixed cost enna increase ana operating leverage increase ana business risk increase ஆகும். business risk அப்போ ஒரு பிசினஸ்க்கு ஆப்பரேட்டிங் லிவரேஜ் கம்மி ஆவறது தான் நல்லது. ஏன்னா ஆப்பரேட்டிங் லிவரேஜ் என்னாச்சுன்னா கம்மி ஆச்சுன்னா பிசினஸ் ரிஸ்க் என்ன ஆகும்? கம்மியாகும். சோ சேல்ஸ்ல இருந்து EBIT வரைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ஆப்பரேட்டிங் லிவரேஜ். யார்னால ஆப்பரேட்டிங் லிவரேஜ் வருதுன்னா பிக்ஸட் காஸ்ட்னால ஆப்பரேட்டிங் லிவரேஜ் வருது. ஏன்னா பிக்ஸட் காஸ்ட் தான் ரிஸ்க். சேல்ஸ் ரிஸ்கா? சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே நெஞ்சில் அடிச்சு அழுவியா? இல்ல. ஏன்னா சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகுதுன்னா அது ரிஸ்க் கிடையாது, அது ரிட்டர்ன். சேல்ஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா வேரியபிள் காஸ்டும், சேல்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும். சேல்ஸ் ஒரு இடத்துல நின்னுச்சுன்னா அப்ப அது என்ன கிடையாது? ரிஸ்க் கிடையாது. கான்ட்ரிபியூஷன்ங்கிறது வெறும் ஒரு பேலன்சிங் ஃபிகர் மட்டும் தான். சேல்ஸ் மைனஸ் என்ன காஸ்ட்? வேரியபிள் காஸ்ட். கிடைக்கிற ஆன்சர் தான் கான்ட்ரிபியூஷன். கிடைக்கிற ஆன்சர் தான் கான்ட்ரிபியூஷன். ஆனா பிக்ஸட் காஸ்ட் அப்படி இல்ல. சேல்ஸ் கம்மியானாலும் பிக்ஸட் காஸ்ட் இன்கர் பண்ணி தான் ஆகணும். சேல்ஸ் அதிகமானாலும் பிக்ஸட் காஸ்ட். அப்ப சேல்ஸ் அதிகமாகும் போது பிக்ஸட் காஸ்ட் எனக்கு ஃபேவரபிளா வர்க் ஆகும். ஆனா சேல்ஸ் கம்மியானா பிக்ஸட் காஸ்ட் அட்வர்ஸா வர்க் ஆகும். எஸ் அனுவா? அப்ப there is a risk in that. அந்த ரிஸ்க நாம் மெஷர் பண்றதுதான் என்ன? லெவரேஜ். ஆப்பரேட்டிங் லெவரேஜ். சோ ஆப்பரேட்டிங் லெவரேஜ் வர்றதுக்கான காரணம் பிக்ஸட் காஸ்ட். அதனாலதான் மேல டிவைடட் பை கீழே. யாருக்கு மேல? fixed cost க்கு மேல divided by fixed cost கீழே, which is contribution divided by EBIT. Now coming to today's discussion, which is financial leverage and combined leverage. என்ன leverage? என்ன leverage? Financial leverage and combined leverage. Straight away we are moving into the concept EBIT. சொல்லுங்க. EBIT. Earnings before interest and tax. சொல்லுங்க. Earnings before interest and tax. So we will earn operating profit. We will earn operating profit. அப்போ நம்ம earn பண்ண என்ன ஐடில? முதல்ல we have to pay interest. We have to pay interest. அப்ப EBIT ல இருந்து முதல்ல நம்ம என்ன பே பண்ணோம்? We will get EBT, called as earnings before tax. சொல்லுங்க. called as earnings before tax. அப்ப உங்க கையில என்ன இருக்கு? EBIT இருக்கு. அதுல இருந்து என்ன பே பண்ணுவீங்க? என்ன கிடைக்கும்? சார் EBT ல இருந்து டாக்ஸ் பே பண்ணனும். EBT ல இருந்து you will get PAT. you will get PAT ல இருந்து preference dividend பே பண்ணனும். PAT ல இருந்து you will get residual earnings. you will get in the residual earnings equity shareholders க்கு போய் சேரும். யாருக்கு போய் சேரும்? equity shareholders. So divided by number of shares, equity shares, you will get EPS. you will get an EPS, earnings per share. earnings per share. So sales ல இருந்து EBIT வரைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் சார். EBIT ல இருந்து EPS வரைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ஃபினான்ஷியல் லிவரேஜ். நிறைய பேசணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசுவோம். அழகா என்ஜாய் பண்ணிக்கங்க. பிகாஸ் சப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சரே இதுக்குள்ளதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளேட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பிளேட்ல சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளேட்ல அந்த சாப்பாடை தான் நம்ம EBITன்னு சொல்றோம். ஃபுட்டை தான் என்னன்னு சொல்றோம்? இந்த EBIT ல சார் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாரும் சாப்பிட முடியாது.
முதல்ல யாரு தான் சாப்பிடணும்? இன்ட்ரெஸ்ட் தான் சாப்பிடணும். இன்ட்ரெஸ்ட்னா கம்பெனி இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க இல்லையா? கம்பெனி யாருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க? டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், called as debt holders, called as. அப்ப கம்பெனி என்ன வாங்கி இருக்கு? கடன் வாங்கி இருக்கு. கம்பெனி அந்த கடனுக்கு கம்பெனி என்ன பே பண்றாங்க? அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுக்கு அப்புறம் தான் நீ என்னவே கட்டணும்? டாக்ஸே கட்டணும். அப்ப முதல்ல இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டாக்ஸ் யாருக்கு பே பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். டாக்ஸ் யாருக்கு? அதுக்கப்புறம் பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும். அதுக்கப்புறம் பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பிரிஃபரன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு என்ன இருக்கு? அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும். அதுக்கப்புறம் அப்போ சார் பிளேட்ல ஃபுட் இருக்கா? அந்த ஃபுட்டோட பேர் என்ன? EBIT. எத்தனை வார்த்தை? அத 4 பேர் சாப்பிடுவாங்க. Are you really with me? நம்பர் 1, முதல்ல யார் சாப்பிடுவா? டெட் ஹோல்டர்ஸ் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடுற சாப்பாடு தான் இன்ட்ரெஸ்ட். ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, பிரியாணி சாப்பிடுறாங்க, அது மாதிரி அவங்க சாப்பிடுற சாப்பாடு தான் இன்ட்ரெஸ்ட். ஆனா யாரு சாப்பிடுறான்னு கேட்டா டெட் ஹோல்டர்ஸ். ரெண்டாவது கவர்மெண்ட், மூணாவது preference shareholders, நாலாவது equity shareholders. இதுதான் NIT. For example, நீங்க ஒரு business conduct பண்றீங்க, நீங்க வெச்சுக்கங்க. business conduct பண்ணனும்னா என்ன வேணும்? காசு வேணும். காசு இல்லாம business conduct பண்ண முடியாது. What is the best way of doing business? கடன் வாங்குறது, அடுத்தவங்க காசுல நம்ம business பண்றது. பேங்க்ல போய் என்ன எடுக்கிறது? லோன் எடுக்கிறது. பேங்க்ல போய் என்ன எடுத்தா? லோன் எடுத்தா நம்ம பேங்குக்கு என்ன தரணும்? இன்ட்ரெஸ்ட். நீ நேரா பேங்க்ல போய் என்ன சொல்றேன்னா, சார் ஒரே புயலா இருக்கு சார், என் பிசினஸ்ல யாருமே பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க சார், என்கிட்ட சேல்ஸ் இல்ல சார், நான் பிக்சர் காஸ்ட் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கேன் சார், நானே கஷ்ட நஷ்டத்தில் இருக்கேன் சார், துன்பத்தில் இருக்கேன் சார், அதனால நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னா பேங்க் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. உசுரே போனாலும் சரி, நீ தூக்கு போட்டு செத்து போனாலும் சரி, என்ன பே பண்ணியாகும்? Are you really with me? இது ஒரு சைடு. மங்களாவா இருக்கும் பிசினஸ், பங்களாவா இல்ல. என்னவா இருக்கு? மங்களாவா இருக்கிறதுனால அமேசிங் சேல்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் டர்ன்ஓவர், சும்மா குமியுது, சும்மா குமியுது. கச்சா முச்சான சேல்ஸ் நடக்குது, கச்சா முச்சான வேரியபிள் காஸ்ட் வரும். அதுதான் யாரோட கேரக்டர்? கச்சா முச்சான கான்ட்ரிபியூஷன் வருது, ஆனா கச்சா முச்சான பிக்சர் காஸ்ட் இன்கர் ஆக வேண்டிய, நீ எதிர்பார்த்ததை விட செம்ம EBIT. நீ 5 லட்சம் ரூபாய் EBIT எதிர்பார்த்த இந்த பிசினஸ்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் EBIT கொடுக்குது அந்த பிசினஸ். ஹாப்பியா சாடா? ஹாப்பி சார். உடனே நீ சார் பேங்கால நீங்க தான் எனக்கு என்ன பண்ணீங்கன்னா சார் கடன் கொடுத்து என்ன ஹெல்ப் பண்ணீங்க, நீங்க கேட்டதே என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் சார், எனக்கு நிறைய என்ன வந்ததுனால EBIT வந்ததுனால நம்ம இனிமே ப்ராஃபிட்னு சொல்ல மாட்டோம். என்ன வந்ததுனால? நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க சார், ஒரு 2 லட்சம் ரூபாய் அந்தாங்க சார், இன்ட்ரெஸ்டா வச்சுங்க சார், நீங்க ஹாப்பியா இருந்தா நீ உங்களோட சந்தோஷம் தான் சார் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசு காட்டி அள்ளி வீசி கொடுப்பியா? நோ சார். அப்ப என்ன இல்லைனாலும் சரி, ரொம்ப EBIT இருந்தாலும் சரி, ஒரே அமௌண்ட் ஆஃப் என்னதான் பே பண்ணும்? Are you really with me? அப்ப மேல எப்படி பிக்ஸட் காஸ்ட் பிக்ஸடா இருந்துச்சோ அதே மாதிரி கீழே இன்ட்ரெஸ்ட் பிக்ஸடா இருக்கு. Are you really with me? அப்ப EBIT ல இருந்து EPS வரைக்கும் என்னவா இருக்கிறதுனால? பிக்ஸடா இருக்கிறதுனால சார் யாரங்க பிக்ஸடா இருக்கா? இன்ட்ரெஸ்ட். யார மாதிரி? பிக்ஸட் காஸ்ட் பிக்ஸடா இருந்ததுனால என்ன லெவரேஜ் வந்துச்சு?
இப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கிறதுனால பிக்ஸடா இருக்கிறதுனால என்ன லெவரேஜ் வரும்? பினான்சியல் லெவரேஜ் வரும். அப்ப பினான்சியல் லெவரேஜ் வர்றதுக்கான காரணம் யார்? இன்ட்ரெஸ்ட் சார். மேலே பை கீழே. Are you really with me? என்ன சார் நம்மளோட ஃபார்மட்? EBIT minus interest you will get EBT. அப்ப மேலே கீழே. அப்ப என்ன leverage is equal to EBIT divided by EBT. formula derived. Are you really with me? அப்ப நீ திருப்பி யோசி. உன் பிளேட்ல ஃபுட் இருக்கா இல்லையா? எஸ் சார். ஃபுட் சாப்பிட 4 பேர் வெயிட் பண்றாங்க. ஃபுட் சாப்பிட 4 பேர். ஒன்னு டெட் ஹோல்டர்ஸ், ஒன்னு ரெண்டாவது கவர்மெண்ட், ரெண்டாவது மூணாவது நாலாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, தலையெல்லாம் சுத்துது, நான் முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு போறேன். நீ வேணா தலை சுத்தி செத்து போயிடு. முதல்ல யாருதான் சாப்பிடணும்? கவர்மெண்டா. டெட் ஹோல்டர்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாரு வருவா? அதுக்கப்புறம் இந்த ஆர்டர்ல தான் நீ ஃபுட்ட சாப்பிடணுமே தவிர உன் விருப்பத்துக்கு என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன கட்டணும்? டாக்ஸ் கட்டணும். டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் என்ன பே பண்ண முடியாது? இன்ட்ரெஸ்ட் பே பண்ண. சார் ஒரு கம்பெனி என்ன பே பண்றாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்கன்னா அது இன்கமா எக்ஸ்பென்ஸா? கம்பெனிக்கு எக்ஸ்பென்ஸ். That expense will be debited to P&L account, credited to P&L account. Sir, when you debit the interest paid to the P&L account, net profit will come down. Net profit will increase. Net profit will அழகா என்ஜாய் பண்றியா? நீ இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியது கிராஸ் ப்ராஃபிட்லயா இல்ல நெட் ப்ராஃபிட்லயா? நெட் ப்ராஃபிட்ல தான். அப்போ சார் இன்ட்ரெஸ்டே டெபிட் பண்ணாம நெட் ப்ராஃபிட் கிடைக்குமா? என்ன டெபிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெட் ப்ராஃபிட். அதனாலதான் நானும் சொன்னேன், முதல்ல இன்ட்ரெஸ்ட் பே பண்ண அப்புறம் டாக்ஸ் பே பண்ண. அதனாலதான் EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் EBT லெஸ் டாக்ஸ் PAT. அழகா என்ஜாய் பண்றீங்க. ஏன் இந்த ஆர்டர் வந்துச்சுங்கிற லாஜிக் புரிஞ்சுக்கிறியா? Because interest is a charge against the profit. Interest is a charge against the profit. Interest is a charge against. And இந்த debt holders இருக்காங்க இல்லையா, ரொம்ப மானஸ்தன். பிளேட்ல எவ்வளவுதான் இருந்தாலும் அவனுக்கு என்ன சார் எவ்வளவு வேணுமோ அதை மட்டும்தான் எடுத்து. ஏன்னா அவன் டயட்ல இருக்கான். யாரு? வயிறு நிறைய சாப்பிட மாட்டான், சாப்பிட முடியாது அவனால. எதுவுமே இல்லைனாலும் அவன் சாப்பிட வந்துருவான். யாரு? டெட் ஹோல்டர்ஸ். அதுதான் ரிஸ்க், அதுதான் லெவரேஜ். அந்த லெவரேஜ் தான் பினான்சியல் லெவரேஜ். எஸ்ஆர்ஓவா? ஆனா இவன் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் யாரு? டெட் ஹோல்டர்ஸ். பிளேட்ல இன்னும் ஃபுட் இருக்கு இல்லையா? எவ்வளவு ஃபுட் இருக்கோ அதோட 30% கவர்மெண்ட் சாப்பிடுவாங்க. மலை மாதிரி வச்சிருக்க நீ, அதோட 30% சாப்பிட்டு போயிடுவான். இவ்வளவுதான் வச்சிருக்கேன், அதோட 30% சாப்பிடுவான். எதுவுமே இல்ல, வரமாட்டான், வரவே மாட்டான் சாப்பிடுறதுக்கு. அப்போ வேரியபிள் கிடையாது சார். வேரியபிள் தான் கவர்மெண்ட், பிக்ஸட் கிடையாது. ஏன்னா இவ்வளவுதான் சாப்பிடுவான் இல்ல, இருக்கிறதோட 30% சாப்பிடுவான். இப்ப டோட்டல் 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, 1 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க. ரிமைனிங் earnings before tax. அந்த 9 lakhs ஓட 30% யார் சாப்பிடுவா? 7 lakhs தான் இருக்குன்னா 7 lakhs ஓட 30% கவர்மெண்ட் சாப்பிடுவா. 1 லட்சம் தான் இருக்குன்னா எதுவுமே இல்ல, சாப்பிட வர மாட்டான். மைனஸ்ல இருக்கு, கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவான். லாஸ் செட் ஆஃப் கூட பண்ணிக்கோன்னு சொல்லுவான். Are you really with me? அது ஒரு டைரக்ட் டாக்ஸ் டீச்சர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. Are you really with me? நான் அந்த ஏரியால இப்போ வந்து என்ன சார் டிஸ்கஸ் பண்ணல சார், டாக்ஸை பத்தி எனக்கு பெருசா தெரியாதுங்க. வா. சோ பிளேட்ல சாப்பாடு இருக்கு, அந்த சாப்பாடுக்கு நம்ம சொல்ற பேர் என்ன? EBIT. ஃபுட் EBIT. எத்தனை பேர் சாப்பிட வருவா? எந்த ஆர்டர்ல வேணா வரலாமா இல்ல பிரிஸ்கிரைப் ஆர்டர்ல தான் வரலாமா? முதல்ல யாரு தான் சாப்பிடணும்?
டெட் ஹோல்டர்ஸ் தான். டெட் ஹோல்டர்ஸ் என்ன சாப்பிடுவாங்க? சூப்பர் சார். டெட் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் சாப்பிட்டாங்கன்னா ரிமைனிங் அந்த பிளேட்ல இருக்கிற சாப்பாடோட பேர் என்ன? இபிடி. நெக்ஸ்ட் யாரு தான் வரும்? கவர்மெண்ட் வந்து சார் எதை சாப்பிடுவாங்க? டாக்ஸ் சாப்பிடுவாங்க. ஃபுல்லா சாப்பிடுவாங்களா இல்ல கொஞ்சமா சாப்பிடுவாங்களா இல்ல 30% சாப்பிடுவாங்க? 30 இருக்கிறதோட 30% சாப்பிடுவாங்க. கரெக்டா? அவங்களும் சாப்பிட்டு போயிட்டா ரிமைனிங் இருக்கிற ஃபுட் கூப்பிடுற பேரு பேட். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு preference shareholders, preference shareholders, equity. ஒரு டவுட், நாளைக்கு உங்களோட கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோ. நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் இல்ல உங்களோட கல்யாணம் இல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோ. 4 பேர் நீங்க கூப்பிடுவீங்களா இல்லையா? அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க 4 பேர் கூப்பிடுவீங்களா இல்லையா? அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க 4 பேரை கூப்பிட்டீங்கன்னா சொல்லுங்க, முதல் பந்தியில ஃபர்ஸ்ட் இலை போட்டு நீ சாப்பிடுவியா இல்ல யாரையெல்லாம் கெஸ்டா இன்வைட் பண்ணி இருக்கீங்களோ அவங்களுக்கு சாப்பாடு போடுவீங்களா? கெஸ்டா இன்வைட் பண்ணவங்களுக்கு தான் நியாயமான பேச்சு. அப்ப டெட் ஹோல்டர்ங்கிறது ஊருக்காரன். இருக்கிற சாப்பாடுல முதல்ல அவனுக்கு தான் போடணும். ரெண்டாவது அவுட் சைடர்ங்கிறது கவர்மெண்ட். கரெக்டா இல்லையா? உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா சார் சித்தப்பா சாப்பிட்டுட்டு உங்க வீட்டுல அப்பா சாப்பிடுவாரா இல்ல ஃபர்ஸ்ட் பந்தியில அப்பா உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சித்தப்பாக்கு விளம்புவாங்களா? சித்தப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான். ஏன்னா சித்தப்பாக்கு ஒரு பிரிஃபரன்ஸ் இருக்கு யாரை விட. அப்ப ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் சாப்பிடுறோம். ஏன்னா உங்களோட பேரே பிரிஃபரன்ஸ் ஷேர். ரெண்டு பேரும் ஷேர் ஹோல்டர்ஸ் தான். ஆனா சாப்பாடு நாங்க முதல்ல யாருக்கு போடுவோம்? இலை பந்தி பரிமாறும் போது அவங்களுக்கு ஒரு பிரிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஐடி? இபிஐடில இருந்து முதல்ல அப்ப கிடைக்கிற ஃபுட், அதுல இருந்து கிடைக்கிற ஃபுட், அதுல இருந்து prefer dividend, remaining இருக்கிற ஃபுட். அப்படிதான் இல்லையா? நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பந்தியில சார் குலாப் ஜாமுன், லட்டு, ஐஸ்கிரீம், பிரியாணி இதெல்லாமே சர்வ் பண்ணப்படும். நம்ம வீட்டுல தான் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா கடைசியா உட்கார்ந்தேன்னா வெறும் சோறு மட்டும் தான் இருக்கும், சாம்பாரை தான் ஊத்தணும். என்ன சோத்துல சாம்பாரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இட் இஸ் என்ன ஏர்னிங்? ரெசிடுவல் ஏர்னிங். மிச்ச மீதி இருக்கிறது தான் யாருக்கு கிடைக்கும்? அது நிறைய இருந்தா நிறைய கிடைக்கும், கம்மியா இருந்தா இல்லவே இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. Are you really with me? அப்போ what is the order from the start? Sales minus variable cost, contribution minus EBIT minus interest EBT minus tax PAT minus preference dividend residual earnings divided by number of equity shares. Earnings per share. இன்னொரு வாட்டி சொல்லி பார்க்கலாம். Sales minus variable cost, contribution minus fixed cost EBIT minus interest EBT minus tax minus divided by number of equity shares. Earnings per யார்னால ஆப்பரேட்டிங் லிவரேஜ், யார்னால ஃபினான்ஷியல் லிவரேஜ். அப்ப இன்ட்ரெஸ்ட்க்கு மேல, இன்ட்ரெஸ்ட் கீழே. So with this introduction, shall we start talking about financial leverage? Sir, financial leverage பத்தி நம்ம the operating profit or EBIT, correct தானே இல்லையா? EBIT ஒரு இன்னொரு பேர் operating profit. அப்ப operating profit or அதுல இருந்து என்ன பே பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணேனா உனக்கு என்ன வரும்? அதுல இருந்து என்ன பே பண்ணணும்? என்ன வரும்? அதுல இருந்து என்ன பே பண்ணணும்? The answer is called as divided by number of equity shares. You will get the earnings per share. Clear? இப்போ நம்ம நேத்து ஒரு பேஸ் வொர்க் அவுட் பண்ணிருந்தோம், ஞாபகம் இருக்கா? சேல்ஸ் எவ்வளோ? சூப்பர். மைனஸ் வேரியபிள் காஸ்ட் 50,000, கான்ட்ரிபியூஷன் 50,000, ஃபிக்ஸட் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் முடிச்சு EBIT
25 ரைட்டா? அந்த 25,000 EBIT ல இருந்து நான் கண்டினியூ பண்றேன் சம். எப்படி 25,000 வந்துச்சு புரிஞ்சா? ஏன்னா மேல நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்தோம் சேல்ஸ் இன்னொரு வாட்டி. இது பை ஹார்ட்டுக்காக இல்ல, ஒரு கண்ட்ரோலுக்காக சொல்றேன். சேல்ஸ் எவ்வளோ? லெஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன், பிக்ஸட் காஸ்ட். சார் EBIT அப்ப பிளேட்ல சாப்பாடு எவ்வளவு இருக்கு? சார் assume that our company is liable to pay 5,000 rupees interest. Assume that our company is liable to pay 5,000 rupees interest. Appreciate பண்றியா? அப்ப இந்த 25,000 எவ்வளவு பே பண்ணேனா? What is the earnings before tax? Assume that our company is 30% tax bracket. எத்தனை percent tax bracket? 30%. அப்படினா சார் 25,000 ஓட 30% பே பண்ணுவியா இல்ல 20,000 ஓட 30% பே பண்ணுவியா? அப்ப 20,000 ஓட 30%. அப்ப 20,000 ல இருந்து 6,000 போச்சுனா is the next நியாயமா யாருக்கு பே பண்ணணும்? ஆனா எல்லா கம்பெனிலயும் பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும்னு சித்தப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா அப்பா இல்லாம இருக்க முடியாது. கரெக்ட் தானே? அப்போ assume that this company is having preference dividend of 0. So what is the residual earning? 40,000. That means dash is equal to dash, PAT is equal to residual earnings. Correct? Divided by number of share. Comes so much? 10. It is an assumption. 10,000. So what is the earnings per share? 1.5. This is like base. அப்ப திருப்பி பேஸ் செட் பண்ணுவோம் நம்ம. What is EBIT? 25,000. இது எப்படி வந்துச்சுனா மேல இருந்து ரெசிடுவல் ஃபிகரா கீழ வந்திருக்கு இல்லையா? மைனஸ் இன்ட்ரஸ்ட். That's my assumption. What is the earnings before tax? 20,000. You have to pay at the rate of 30%. அப்ப 20,000 or 30%. அப்ப 20,000 6,000 போனா is the PAT. From that actually we are able to pay preference dividend. Correct? Correct. But we are assuming that in this company there is no compulsion that company should have preference share capital. Correct? Since there is no preference share capital, no preference dividend has been paid. So what is the residual earning? 40,000. This entire amount can be enjoyed by the. That's why divided by number of equity shares. How much? 10,000. It's an assumption. What is the earnings per share? 1.4. Pakka? Yes, sir. I'm moving into the advanced. இப்ப நான் பேஸ் என்னவா மாத்துறேன்னா அட்வான்ஸா மாத்துறேன். பேஸ் அட்வான்ஸா மாத்தணும்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்கா வேரியபிள் காஸ்ட் என்ன ஆயிருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா ஃபிக்ஸட் காஸ்ட் அன்சேஞ்ச்டா நிக்கும். ஃபிக்ஸட் காஸ்ட் அன்சேஞ்ச்டா நிக்கிறதுனால ஹலோ சார் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? நான் மை டியர் லவபிள் ஸ்டூடண்ட்ஸ், என்னோட EBIT மல்டிபிள் டைம்ஸ் என்ன ஆகுது? I am able to enjoy the favorable effect of operating leverage. Operating leverage க்கு ரெண்டு என்ன சார் சைடு இருக்கு. favorable effect இருக்கு, adverse effect இருக்கு. adverse effect தான் leverage னு சொல்றது. கரெக்ட்டா இல்லையா? சார் favorable effect வந்துச்சுனா சந்தோஷம். கரெக்ட் தானே இல்லையா? இப்போ எனக்கு EBIT எவ்வளவு இருந்தது எவ்வளவு ஆயிருக்கு? 25,000 இருந்தது 75,000 ஆயிருக்கு. அப்ரிஷியேட் பண்றியா? So there is a percentage change in EBIT. Sir, do you know how to find out the percentage change in EBIT? Dash EBIT minus old EBIT divided by old EBIT into 100, which means 75,000 minus 25,000 divided by 25,000 into 100. That means 50,000 divided by 45,000 into 100. That means the percentage increase in EBIT is எத்தனை percent? 200%. அப்ப நியாயமா இருந்தா தர்மமா இருந்தா 1% EBIT இன்க்ரீஸ் ஆனா 1% தான் EPS இன்க்ரீஸ் ஆகணும். இது என்னவா இருந்தா? நியாயமா இருந்தா. எல்லா ஃபேக்டர்ஸும் வேரியபிளா இருந்தா இப்படி காட்டும். இப்ப வேரியபிள் காஸ்ட் மாதிரியே பிக்ஸட் காஸ்ட் இருந்துச்சுன்னா என்ன லெவரேஜே வராது.
டாக்ஸ் மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். EBIT-யோட 30% என்ன எடுத்துக்கோ, இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோ. EBIT-யோட என்ன சார், EBT-யோட 30% டாக்ஸ் எடுத்துக்கோ. PAT-ஓட 30% பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் எடுத்துக்கோ. ரிமைனிங் ஃபுல்லா சார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் போய் சேரும். உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா காஸ்ட் காம்போனன்ட்டுமே, உள்ளுக்குள்ள இருக்கிற என்ன நேத்தன சொன்ன, ஒன்னு காஸ்ட் ஒன்னு ப்ராஃபிட், ஞாபகம் இருக்கா? எல்லா காஸ்ட் காம்போனன்ட்டுமே வேரியபிளா இருந்தா நமக்கு ரிஸ்கே இல்லை. ஏன்னா வருமானம் வந்துச்சுன்னா, EBIT வந்துச்சுன்னா அதோட ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் டெட் ஹோல்டர்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க, பர்டிகுலர் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க, பர்டிகுலர் பர்சன்டேஜ் பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா யாருக்கு இன்கம் வரும்? வரலனா சார் பர்சன்டேஜ் கிடையாது, அதனால ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டென்ஷன் ஆக வேண்டிய. ஆனா சார் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆனதுனால, பிக்ஸட் ஆனதுனால என்ன வரலனா கூட, EBIT வரலனா கூட நம்ம என்ன பே பண்ணி ஆகணும்? It's a risk. That risk is called as leverage. That leverage is because of my financial structure. Is because of my என்னோட பினான்சியல் ஸ்ட்ரக்சர் குள்ள டெட்டை இன்க்ளூட் பண்ணதுனால தான் நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியதா இருக்கு. என்னோட என்ன ஸ்ட்ரக்சர் குள்ள, பினான்சியல் ஸ்ட்ரக்சர் குள்ள என்ன இல்லைனா, டெட் இல்லைனா நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய. ஒரு கம்பெனிக்கு டெட் வேணும்னு கம்பல்ஷன் இருக்கா? இல்லையே. சொந்த காசு இருந்தா ஈக்விட்டியில மட்டும் என்ன பண்ணிக்கலாம், கம்பெனியை ரன் பண்ணிக்கலாம். அப்ப என்னோட என்ன ஸ்ட்ரக்சர் குள்ள, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் குள்ள, பினான்சியல் ஸ்ட்ரக்சர் குள்ள சார் என்னோட பேலன்ஸ் ஷீட்டோட லயபிலிட்டி சைடுல நான் டெட்ட வெச்சதுனால தான் மை டியர் லவபிள் ஸ்டூடண்ட்ஸ் சார் நான் என்ன பே பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப என்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் குள்ள யாரே இல்லைனா, டெட்டே இல்லைனா என்னவே பே பண்ண வேண்டாம், இன்ட்ரெஸ்டே பே பண்ண வேண்டாம். அப்ப இன்ட்ரெஸ்டே பே பண்ண வேண்டாம்னா ரிஸ்க் எடுக்க வேண்டிய. கிளாரிட்டி? அப்போ என்னோட பினான்சியல் ஸ்ட்ரக்சர் குள்ள, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் குள்ள டெட் இருக்கிறதுனால தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். கரெக்ட்? அதனால தான் அதை என்ன லெவரேஜ்னு கூப்பிடுறாங்க, பினான்சியல் லெவரேஜ்னு கூப்பிடுறாங்க. கரெக்ட்டா? அப்ப EBIT இல்லைனாலும் நான் என்ன பே பண்ணி ஆகணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். இப்போ எனக்கு EBIT இன்கிரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா? ஒரே இன்ட்ரெஸ்டா, மோர் இன்ட்ரெஸ்டா? ஒரே இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு தான் பே பண்ணுவேன்? அப்போ I will pay 5,000 out of 75,000 and I will be having balance how much? But out of this 70,000 how much will go to government? அப்ப 70,000 ஓட 30%. So balance how much will be with me? Since in this company there is no preference share capital, no need to pay dividend. So dash is equal to dash. That is equal to residual earnings. How much number of equity share? 10,000. So 49,000 divided by 10,000. How much per share? 4.9 per share. That means 1.4 இருந்த EPS எவ்வளவு 0.9 ஆச்சு? நியாயமா சொல்லணும்னா 1% என்ன இன்கிரீஸ் ஆச்சுனா, EBIT இன்கிரீஸ் ஆச்சுனா சார் 1% தான் யார் இன்கிரீஸ் ஆகணும்? கரெக்டா? இப்போ இங்க நியாயமா பேசணும்னா எத்தனை % EBIT இன்கிரீஸ் ஆயிருக்கு? அப்ப 200% தான் யார் இன்கிரீஸ் ஆயிருக்கணும்? இன்கிரீஸ் ஆயிருக்கணும். அப்ப 200% இன்கிரீஸ் ஆயிருக்கணும்னா நியூ EPS will be 100 200 300 சொல்லுங்க. எப்படி 300 சார்? இன்கிரீஸ் 200 plus base 100. ஞாபகம் இருக்கா நேத்து டிஸ்கஷன்? டோட்டல் கம்ஸ் டு 300. அப்போ கால்குலேட்டர் எடுங்க. 1.4 into 300% comes to 4.2. ஆனா 4.2 கிடையாது. எனக்கு என்ன வர்றது? EPS வர்றது. அதை விட என்னவா வருது? அதுதான் லெவரேஜ்னு சொல்றது. எஸ் ஆனோவா? அது வந்தா லெவரேஜ் எஃபெக்ட் இல்லைன்னு மீனிங். நான் சொல்றதுனால அப்ரிஷியேட் பண்ண முடியுதா? ஏன்னா 1% EBIT மாறினா 1% கிடையாது. யாரு மாறுறது? EPS மாறுறது. அதை விட அதிகமாவே மாறும். ஏன்னா
EBIT 200% மாறினப்போ இன்ட்ரெஸ்ட் மாறல, ஆனா டாக்ஸ் மாறிச்சு. எஸ்ஆர்வா? அப்ப அதுக்குள்ள சார் என்னோட காஸ்ட் காம்போனன்ட்ல சில காஸ்ட் காம்போனன்ட் அப்படியே பிக்ஸடா இருக்காங்க. So because of that, I was able to enjoy the leverage effect. Here you are enjoying positive leverage effect or negative leverage effect. Because EBIT has been increased. EBIT என்ன ஆனா எப்பவுமே பாசிட்டிவ் என்ன சார்? leverage effect தான். Sales increase ஆனா positive operating leverage effect. Clarity? Sales decrease ஆனா negative operating leverage effect. EBIT decrease ஆனா negative. Clarity? Are you really with me? அப்ப யாருனால financial leverage வருது? Interest. Shall we calculate that financial leverage? Is there any measure for that? Formula for that? என்னது? What is the base EBIT? Divided by what is the base EBT? So 25,000 divided by 20,000 comes to 1.25% at times. What is the interpretation of this? 1% யாரு மாறுனா? 1.25 times EPS மாறும். எஸ்ஆர்வா? அப்ப இத வெச்சு நம்ம சொல்லணும்னா, so this is our base, my dear lovable students. 1% EBIT மாறுனா 1.25 times யார் மாறுவா? Clarity? இப்ப நமக்கு எவ்வளவு EBIT மாறி இருக்கு? அப்ப 200 into 1.25 comes to 250%. 250 அப்படினா சார் 1% EBIT மாறினா 1.25 times EPS மாறுமா? எஸ் மோடு. அப்படினா 200% EBIT மாறினா so 250% யார் மாறணும்? அப்படினா new EPS will be 100 ஆ இருக்குமா, 250 ஆ இருக்குமா, 350 ஆ இருக்குமா? எப்படி 350? base 100 plus increase 250. Are you really with me? இப்ப calculated what is the base EPS? Participate. 1.4 into 350% comes to, is it exactly matching? EPS is 4.9. That's the EPS 4.9. clear? புரியுறதா இல்லையா? அப்ப நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சார்? 1% யார் மாறனா? EBIT மாறினா எத்தனை percentage EPS மாறுங்கிறதா? financial leverage. திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன், கவனிங்க. 1% சேல்ஸ் மாறினா எத்தனை percent EBIT மாறுங்கிறதா? Clarity? 1% EBIT மாறினா எத்தனை percentage EPS மாறுங்கிறதா? 1% சேல்ஸ் மாறினா எத்தனை percentage EPS மாறுங்கிறதா? combined leverage. Are you really with me what I am talking to you? clear தானே இல்லையா? operating leverage யார்னால? fixed costனால. அப்ப operating leverage என்ன காஸ்ட்னா? fixed costனா மேல divided by கீழே. that means contribution divided by NIT. Clarity? sir financial leverage யார்னால? interest நால. sir மேல divided by கீழே comes so much EBIT divided by sir combined leverage யார்னாலையும் fixed cost நாலையும், that means operating leverage into financial leverage is equal to operating leverage na contribution divided by Clarity? sir into sir financial leverage na EBIT divided by EBIT got. that means combined leverage is equal to contribution divided by EBT is the LSR derivation, my dear lovable students. clear?
கான்செப்ட் கிளியர், என்ஜாய் பண்றியா? இப்போ நீ வா திருப்பி எழுது, ஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொல்லு. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பிக்ஸட் காஸ்ட் EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் EBT மைனஸ் டாக்ஸ் PAT minus preference dividend residual earnings divided by number of equity shares you will be getting the EPS. Clarity? Sir, sales ல இருந்து EBIT வரைக்கும் என்ன leverage? EBIT ல இருந்து EPS வரைக்கும் financial. Sir, sales ல இருந்து sir EPS வரைக்கும் combined leverage. என்ன leverage? Combined யார்னால ஆப்பரேட்டிங் லிவரேஜ்? பிக்ஸட் காஸ்ட்னால ஆப்பரேட்டிங் லிவரேஜ். அதனால தான் மேலத்தை மேலே டிவைடட் பை கீழே. தட் மீன்ஸ் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை யார்னால ஃபினான்ஷியல் லிவரேஜ்? சோ மேலே டிவைடட் பை கீழே. ஆர் யூ ஆல் ரெடி வித் மீ? அப்ரிஷியேட் பண்றியா? யார்னால கம்பைன் லிவரேஜ்? பிக்ஸட் காஸ்ட். கவனமா பாருங்க, பிக்ஸட் காஸ்ட் இங்க இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இங்க இருக்கு. பிக்ஸட் காஸ்ட்க்கு மேல யார் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் கீழே யார் இருக்கா? That's why combined leverage is equal to contribution divided by EBT. அழகா என்ஜாய் பண்றியா இல்லையா? So everything, அது கான்செப்சுவலியும் சொல்லி கொடுப்பேன் நானு. ஒரு ஃபார்முலாவையும் டிரைவ் பண்ணுவேன். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்டே கண்டுபிடிச்சது நான் தான். ஒரு ஃபார்முலாவையும் உனக்கு நான் டெரிவேஷன் கொடுப்பேன். வாட் ஐ வாண்ட் இஸ் யூ ஹேவ் டு என்ஜாய் த சப்ஜெக்ட் இன்ஸ்டெட் ஆஃப் என்ன சார் ஜஸ்ட் டூயிங் த சம்ஸ். இதை நீ என்ஜாய் பண்ண கான்செப்சுவலி எந்த அளவுக்கு நீ அதை ரசிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு சப்ஜெக்ட்ல ஒரு அழகான ஒரு வியூ வரும் உனக்கு. கிளியர் தானே இல்லையா? So I'm coming back to the NSR concepts once again. Sir, இப்போ இங்க வா. Alternative, sir. Degree of financial leverage is equal to EBIT divided by EBT. How much is the EBIT? 25,000. EBT. அப்ப 25,000 divided by 20,000 தான் 1.25 times. Right? 1% EBIT மாறினா 1.25 times. Right? எத்தனை பர்சன்ட் EBIT மாறி இருக்கு? எத்தனை பர்சன்ட் EPS மாறும்? என்ன கிளாரிட்டியா? அப்ப அதோட அண்டர்ஸ்டாண்டிங் அழகா என்ஜாய் பண்ணு. 1% EBIT மாறினா 1.25 டைம்ஸ் யார் மாறுவா? மாறும். இது அப்படியே சேஞ்சுக்கு சொல்லு. 200% EBIT மாறினா 250 டைம்ஸ். அப்ப what is the percentage change in EPS? 250 plus 100 is 50%. What is the percentage change in EPS? 250. What is the percentage change in EBIT? சொல்லுங்க. Calculator. 250 divided by 200 comes to other 1.25. This is the alternative formula to find out the leverage, man. Financial leverage. Are you really with me? Percentage change in EPS divided by. எனக்கு ஒரு பேசிக்கான மேக்ஸ்ல ஒரு டவுட், நீ எனக்கு பதில் சொல்லு. பேசிக்ஸ்ல இருந்து வர்ற உனக்காக 1% சேல்ஸ் மாறினா எத்தனை பர்சன்ட் EBIT மாறுங்கிறதா ஆப்பரேட்டிங் லிவரேஜ். அழகா சொல்றேன். 1% EBIT மாறினா எத்தனை பர்சன்ட் EPS மாறுங்கிறதா ஃபேண்டாஸ்டிக்கா சொல்ற. நீ அழகா என்ஜாய் பண்ணி சொல்ற. கிளியர் தானே இல்லையா? 1% சேல்ஸ் மாறினா எத்தனை பர்சன்ட் EPS மாறுங்கிறதா இதுவரை கிளியரா? ஆப்பரேட்டிங் லிவரேஜ் பத்தி மட்டும் திங்க் பண்ணு, வேற எதுவும் திங்க் பண்ணாத. ஆப்பரேட்டிங் லிவரேஜ் பத்தி மட்டும். யாருனால? மேலே பை கீழே. 1% சேல்ஸ் மாறினா பாசிட்டிவா திங்க் பண்ணு, நெகட்டிவா வராது. 1% சேல்ஸ் மாறினா 1% EBIT இன்கிரீஸ் ஆகுமா இல்ல 1% விட அதிகமா இன்கிரீஸ் ஆகுமா? கிளாரிட்டி? 1% EBIT சேஞ்ச் ஆச்சுனா 1% EPS சேஞ்ச் ஆகுமா 1% விட அதிகமா சேஞ்ச் ஆகுமா?
கிளாரிட்டி? 1% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1% இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? அதை விட அதிகமா இன்க்ரீஸ் ஆகுமா? அதுதான் லெவரேஜ்னு சொல்றது. அது பாசிட்டிவா இருக்கலாம், இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாசிட்டிவ்னு சொல்லு, டிக்ரீஸ் ஆகுதுன்னா நெகட்டிவ்னு சொல்லு. கிளாரிட்டி? அப்ப 1% சேல்ஸ் மாறினா 1% கிடையாது. யாரு மாறுறது? இபிஎஸ் மாறுறது, இல்ல இபிஐடி மாறுறது. கிளாரிட்டி? இப்போ நம்மளோட இந்த சிச்சுவேஷன்ல 200% இபிஐடி மாறினப்போ எத்தனை பர்சன்டேஜ் இபிஎஸ் மாறும்? 250%. அப்போ இபிஐடி மாறுறது எவ்வளவு பர்சன்டேஜ் தான்? ஆனா இபிஎஸ் எவ்வளவு போகுது? 200 பெருசா 250 பெருசா? 250 தான் பெருசு. வாட் இஸ் த ஃபார்முலா? percentage change in LBS. அப்ப நியூமரேட்டர்ல யார வைக்கிற? டினாமினேட்டர்ல தான் யார வைக்கிற? ஏன்னா நியூமரேட்டர்ல பெரிய நம்பர் வரணும். 250 divided by 200 வரும். அதுல 200 divided by 250 வர முடியாது. சேல்ஸுக்கும் இபிஐடிக்குமான கம்பாரிசன் தான் என்ன? லெவரேஜ். leverage. அதுக்கு percentage change in sales divided by percentage change in EBIT ன்னு சொல்லக்கூடாது. ஏன் சார் சொல்லக்கூடாது? ஏன்னா 1% என்ன மாறினா 1% கிடையாது EBIT மாறுறது, அதை விட அதிகமா. அப்போ பெருசு divided by சின்னது, அதுதானே ரேஷியோ. எஸ்ஸா நோவா? Are you really with me? அப்ப percentage change in என்ன ஐடி divided by percentage change in sales. ரெண்டாவது percentage change in EPS divided by percentage change in. மூணாவது percentage change in EPS divided by percentage change in. அழகா என்ஜாய் பண்றியா? percentage ஃபார்முலா என்ஜாய் பண்றியா இல்லையா? அழகா என்ஜாய் பண்றியா? எனக்கு ஒரு ஆசை, இன்னொரு வாட்டி percentage. இதெல்லாம் பேசிக்கான டவுட்ஸ், இதெல்லாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நம்மளும் போற வகையில் percentage எக்ஸாம் போல வேணா percentage எக்ஸாம் அப்படியே சொல்லும். 6 மாசம். So what is that? Operating leverage percentage ல express பண்ணு. Percentage change in EBIT divided by percentage change in sales. அழகா என்ஜாய் பண்ற. Next one. Percentage change in EPS divided by percentage change in EBIT. அழகா என்ஜாய் பண்ற. Next one. Percentage change in EPS divided by percentage change in sales. Fantastic to the core. Clear? Yes sir. Okay man. What is the main formula for operating leverage? EBIT. Financial leverage. Combined leverage. Contribution divided by EBT. Percentage change formula. Operating leverage. Financial leverage. Combined leverage. Clarity? Yes sir. அடுத்த கான்செப்ட் கேட்க ரெடியா இருக்கியா? என்ஜாய் பண்றியா? ஓகே, அஸ்யூம் பண்ணிக்கோ. பியூட்டிஃபுல்லான கான்செப்ட், அழகா என்ஜாய் பண்ணிக்கோ. பிகாஸ் இந்த பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் டிஸ்கஷன் உன்னால அப்ரிஷியேட் பண்ண முடியும். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பிக்ஸட் காஸ்ட் EBIT. சாப்பாடு இல்லையா? இதுல இருந்து முதல்ல நீ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவ, தென் EBT, தென் டாக்ஸ் பே பண்ணுவ, தென் PAT less preference dividend. You will be getting residual earnings divided by number of equity shares will give you the EPS, earnings per share. அழகா என்ஜாய் பண்றியா இல்லையா? My dear lovable students, sales நம்ம எடுத்து அதே எடுப்போம். 1 lakh. Variable cost 50,000. இதெல்லாம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். கான்ட்ரிபியூஷன் 50,000. Fixed cost 20,000. EBIT 25,000. Interest 5,000. EBT 20,000. Tax 30% comes to PAT 14,000. முன்னாடி நம்ம என்ன இல்லைன்னு சொன்னோம்? preference shares இல்லைன்னு சொன்னோம். அதனால என்ன தரல? Sir, there may be a situation of preference dividend இல்லையா? preference dividend, preference shareholders இருக்கு, என்ன இருக்கு? அப்ப நம்ம என்ன தரணும்? அக்கவுண்ட்ஸ் நீ படிக்கும்போது மேபி உங்களோட அக்கவுண்ட்ஸ் டீச்சர் என்ன சொல்லியிருப்பாருன்னா,
10% preference share capital, 12% preference share capital, 9% convertible preference share capital. இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கியா? அப்ப இந்த பர்சன்டேஜ்ங்கிறது சார் டெட் ஹோல்டர்ஸ்க்கு நீ எப்படி பிக்ஸட் ரேட் ஆஃப் என்ன பே பண்ணுவியோ அதே மாதிரி பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பிக்ஸட் ரேட் ஆஃப் என்ன பே பண்ணா போதும். பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பே பண்ணா அப்போ சார் எவ்வளவுதான் பாட்டு இருந்தாலும் அதோட பர்டிகுலர் பர்சன்டேஜ் யார் சாப்பிட்டுட்டு போக மாட்டா? பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் சாப்பிட மாட்டாங்க. பிகாஸ் பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு மேல தான் 10% 12% அப்ளை பண்ணுவியே தவிர பேட்டுக்கு மேல 10% 12% அப்ளை பண்ண மாட்டோம். ஆனா கவர்மெண்ட் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சார் earnings before taxக்கு மேல 30% போட்டுருவாங்க. கரெக்டா இல்லையா? ஆனா இந்த என்ன சார் பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ங்கிறது பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு மேல தான். அப்புறம் 1 lakh பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எப்பவுமே 10,000 ரூபாய் தான் பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். கிளாரிட்டி? Are you all really with me? Yes, sir. அப்போ என்னோட EBIT ல இருந்து EPS வரைக்கும் இருக்கிற காம்போனன்ட்ல வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது பிக்ஸட் போர்ஷன். யாரும் பிக்ஸட் போர்ஷனா இருக்காங்க. பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் என்ன போர்ஷன் தான்? அதுல எனக்கு ரெண்டு வெரைட்டி வரலாம், ரெண்டு சிச்சுவேஷன் வரலாம். ஒரு கம்பெனிக்கு என்னவே இல்லை அப்படின்னா இத ஜீரோ போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் வச்சு மட்டும் என்ன கால்குலேட் பண்ணலாம்? financial leverage கால்குலேட் பண்ணலாம், which is nothing but NIT EBIT divided by EBT. அழகா என்ஜாய் பண்றியா இல்லையா? அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? எஸ் சார். ஆனா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், யாரும் இருக்காங்கனா பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்காங்கனா என்னோட ஃபினான்ஷியல் லிவரேஜ் வெறும் என்ன பை என்ன போட்டா பத்தாது. ஏன்னா இதுல என்ன டிவிடெண்ட் இல்ல. I have to consider even the என்ன டிவிடெண்ட் also. That's what our discussion, financial leverage with என்ன shareholders. அப்ப நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா financial leverage without preference. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆப்பரேட்டிங் லிவரேஜில் இல்லை. ஆப்பரேட்டிங் லிவரேஜ் வித்தவுட் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படி கிடையாது. ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் இருந்தாதான் ஆப்பரேட்டிங் லிவரேஜே வரும். ஒதுக்குற? அப்போ ஃபினான்ஷியல் லிவரேஜ் ரெண்டு விதமா இல்ல ரெண்டு சிச்சுவேஷன்ல நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கும். வித்தவுட் என்ன ஷேர் கேபிட்டல் ஆர் with preference share capital. Without preference share capital னா வெறும் யாரு மட்டும் தான் இருக்கா? டெட் மட்டும் தான் இருக்காங்க. யாரு மட்டும் தான் இருக்கா? டெட் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களும் இல்லனா பின்ன financial leverage கிடையாது. ஃபிக்ஸட் காஸ்ட் இல்லனா ஆப்பரேட்டிங் லிவரேஜ் கிடையாது. அப்ப financial leverage வர்றதுக்கான காரணம் வெறும் யாரு மட்டும் இருக்கலாம்? இன்ட்ரஸ்ட் மட்டும் இருக்கலாம் ஆர் இன்ட்ரஸ்ட் பிளஸ் preference. அப்ப வெறும் இன்ட்ரஸ்ட் மட்டும் தான் இருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள். வாட் பை வாட்? EBIT divided by EBT. EBIT divided by அழகா என்ஜாய் பண்றியா இல்லையா? ஆனா preference shareholders இருக்காங்கன்னா we have to calculate in a different way. Shall we see? எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? அழகா என்ஜாய் பண்ணுங்க. EBIT நான் சேஞ்ச் பண்றேன், பேசிக் சேஞ்ச் பண்றேன். how much lakh? 1 lakh less interest. அப்ப கம்பெனில டெட் இருக்காங்க. டெட் இருக்கறனால தான் எவ்வளவு இன்ட்ரஸ்ட் பே பண்றாங்க? வாட் இஸ் தி EBT? clear? less tax at எத்தனை percent? 30%. 50,000 ஓட 30% comes to 15,000 comes to balance 35. now you are paying preference dividend of அப்படினா உன்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்க்குள்ள டெட் இருக்காங்களா? அதனால தான் என்ன பே பண்ற? உன்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்க்குள்ள சார் பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களா? அதனால தான் எவ்வளவு பே பண்ற? பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட். இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் எல்லாமே அஸ்யூம்ட். 21,000 is assumed. clear? you will get என்ன earning? residual earnings. எவ்வளவு சொல்லு? 14,000.
Clarity? 14,000. Divided by number of equity shares, அதே தான் 10,000. So what is the EPS? 1.4. இப்போ நான் சேஞ்ச் பண்றேன், அழகா என்ஜாய் பண்ணிக்கோ. 1 lakh rupees இருந்த என்ன ஐடியா எவ்வளவு எடுத்துட்டு போறேன். அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு ஃபேவரபிள் எஃபெக்ட் கிடைக்குமா இல்ல நெகட்டிவ் எஃபெக்ட் கிடைக்குமா? கரெக்ட். சோ இன்ட்ரெஸ்ட் அதே இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணுவானா இல்ல மோர் இன்ட்ரெஸ்ட் ஐ ஹேவ் டு பே? So interest is a fixed component. Yeah. Yes, what is my EBT? 1,50,000. In the 1,50,000 ஓட எத்தனை percent tax pay பண்ணணும்? 1,50,000 ஓட 30%. 45,000. So what is my PAT? 1,05,000. அழகா என்ஜாய் பண்றேன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து நான் என்ன டிவிடெண்ட் பே பண்ணணும்? Will the preference dividend same or different? Same. Because preference dividend will not change. Preference dividend will not change. Sir, interest ஒரே amount தான், preference dividend ஒரே amount தான், change ஆகாது. Then what is the difference, you may ask? Interest is a charge against profit. Preference dividend is an appropriation of profit. Preference dividend is appropriation of profit. P&L account to interest debit பண்ணுவே இல்லையா? Yes sir. To preference dividend எப்போ debit பண்ணி பார்த்திருக்கியா? ஏன்னா அது P&L appropriation அக்கவுண்ட்ல தான் வரும். P&L இந்த net profit இருக்கு இல்லையா? எந்த net profit? Net profit as per என்ன அக்கவுண்ட்? அதுல இருந்து டாக்ஸ் கட்டிடுவேன். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? PAT கிடைக்கும். அந்த PAT பை PAT னு P&L appropriation அக்கவுண்ட்ல போட்டுருவேன். பை என்ன? to preference dividend னு preference dividend டெபிட் பண்ணிப்பேன். to equity dividend pay பண்ணுவேன். பேலன்ஸ் தான் to amount transferred to the balance sheet னு எடுத்துட்டு போவே. நீ reserves and surplus னு எடுத்து வச்சுப்பேன். எப்படி அக்கவுண்ட்ஸ் வர்க் அவுட் ஆகுதுன்னு புரியறதா இல்லையா? ஆல்ரெடி ஷெட்யூல் 3 ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்ல படிச்சிருந்திருக்கணும். ரைட், fantastic to the core. So my dear lovable students, interest is a charge against the profit. என்னது interest is a charge against the profit. Whereas preference dividend is appropriation of profit. சொல்லுங்க, interest is a charge against the profit, whereas repeat once again, interest is a charge against the profit, whereas appropriation of the அப்ப இங்க 21,000 rupees என்ன டிவிடெண்ட்? அப்ப EBIT 1 lakh rupees இருந்த போதும் 21,000 தான் preference dividend. EBIT 2 lakhs இருந்த போதும் 21,000 தான். This is என்ன component? So my residual earnings 14,000 84,000 வந்துச்சா? Will the number of equity shares change or will not change? So what is my EPS? இப்ப நான் percentage வச்சு செக் பண்ணி பார்க்கறேன், மேட்ச் ஆகாது. மேட்ச்? ஓகே ரைட். என் கூட வாங்க, டிஸ்கஷன் என் கூட இருந்துக்குங்க. பிகாஸ் these are conceptual discussion. எவ்வளவு லாக்ஸ் இருந்த EBIT எவ்வளவு லாக்ஸா மாறுச்சு? நான் சொல்றது மட்டும் கவனிங்க, என்ன மட்டும் கவனிங்க. ஓகேவா? ஏன்னா இந்த டிஸ்கஷன் ரிப்பீட் பண்ண முடியாது, பெரிய டிஸ்கஷன். 1 lakhs இருந்த EBIT எவ்வளவு லாக்ஸா மாறுச்சுனா? 2 lakhsா மாறுச்சுனா, my dear lovable students, there is a percentage change in EBIT. Shall we find out? There is a formula. 2 lakh minus 1 lakh divided by, that means 1 lakh divided by 1 lakh into 100 comes to எத்தனை percent? இது நீ ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ற இல்லையா? அப்ப EBIT 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கா? நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா 100% EBIT என்ன ஆச்சுனா 100% EPS இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அது கிடையாது உண்மை, நான் சொல்றது பேசிக். அப்ப இப்போ எவ்வளவு EPS இருக்கு? 1.4. அப்ப நியூ EPS will be 100 or 200? 200. ஏன்னா 100% என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100% யார் இன்க்ரீஸ் ஆனா? EBIT இன்க்ரீஸ் ஆனா 100% EPS இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்க்ரீஸ் ஒரு 100 பிளஸ் ஒரு, அப்ப 200 வரணும், அது வராது.
மேலையும் கீழையும் டாலி ஆகணும்னா 100 இன்க்ரீஸ் காட்டணும்ல. அப்படின்னா கால்குலேட்டர் போடு. 1.4 into 200% போட்டா எவ்வளவு வருது? 2.8 கிடையாது. என்ன EPS? இதுதான் லிவரேஜ்னு சொல்றது. இப்படி வந்தா தப்புப்பா. Are you really with me? இப்படி வரணும்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா காம்போனன்ட்டுமே வேரியபிளா இருக்கும். ஹலோ சார், உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா காம்போனன்ட்டுமே என்னவா இருக்குன்னா, இப்ப எல்லாமே வேரியபிள் காஸ்ட் மாதிரி. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனா வேரியபிள் காஸ்ட் என்ன ஆகும்? சேல்ஸ் டிக்ரீஸ் ஆனா வேரியபிள் காஸ்ட் என்ன ஆகும்? சேல்ஸ் ஒரு இடத்துல நின்னா வேரியபிள் காஸ்ட் என்ன ஆகும்? அதே கேரக்டர்ல தான் இன்ட்ரெஸ்டும் இருக்கு, அதே கேரக்டர்ல தான் டாக்ஸும் இருக்கு, அதே கேரக்டர்ல தான் பிரெஃபரன்ஸ் டிவிடெண்டும் இருக்குன்னா ஒரு 100% மேல இன்க்ரீஸ் ஆனா 100% கீழே இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அதுக்கு மாதிரி இல்லையே. என்னோட என்ன காஸ்ட் ஸ்ட்ரக்சர்க்குள்ள இன்ட்ரெஸ்ட் என்ன காம்போனன்ட்டா இருக்கு? டாக்ஸ் வேரியபிள் காம்போனன்ட்டா இருக்கு. எஸ் சார். பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் என்ன காம்போனன்ட்டா இருக்கு? அப்போ 1% EBIT மாறினா 1% கிடையாது EPS மாறுறது, அதை விட அதிகமா மாறும். இது கான்செப்ட் உங்களால அப்ரிஷியேட் பண்ண முடியுது. இதோட பேஸ். இந்த டிஸ்கஷன் இப்ப நான் வர வேண்டிய அவசியமே இல்ல. ஆக்சுவலா நான் திருப்பி பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சேன். அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது. அந்த மேஜிக் தான் லெவரேஜ். அந்த மேஜிக் நடக்கிறதுக்கான காரணம் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் அதை என்ன லெவரேஜ்னு சொல்றோம்? ஃபினான்ஷியல் லெவரேஜ்னு சொல்றோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபினான்ஷியல் லெவரேஜ் எவ்வளவுன்னு நான் வந்து மெஷர் பண்றேன். பண்ணலாமா? பண்ணலாமா? அதுக்கு ஃபார்முலா இருக்கா? இருக்கா? வாட் இஸ் a formula? EBIT divided by EBT. EBIT divided by அங்க நீங்க ஃபினான்ஷியல் லிவரேஜ் யாருனால மட்டும் தான் கால்குலேட் பண்ணிருக்கீங்க? இன்ட்ரெஸ்ட்னால மட்டும் தான் நீங்க கால்குலேட் பண்ணிருக்கீங்க. அழகா என்ஜாய் பண்றியா? ஆனா இந்த கம்பெனில என்ன இருக்கு? அது எப்படி கால்குலேட் பண்ணனும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் சொல்லி தரல. கிளாரிட்டி? அப்புறம் சொல்லி கொடுத்ததை வச்சு கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம், அது மேட்ச் ஆகாது. ஹலோ சார். இருந்தாலும் ஒரு ஸ்டெப் அளவுக்கு நம்ம முன்னாடி வர்றதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு. ஏன்னா இங்க 2.8 வந்திருக்குல்ல, அதை விட அதிகமா வரும். ஏன்னா உன்னோட ஃபினான்ஷியல் லிவரேஜ் காம்போனன்ட் ரெண்டு விஷயத்தினால வந்திருக்கு. அதுல நீ முன்னாடி எதையுமே கன்சிடர் பண்ணல. இப்போ ஒரு ஐட்டத்தை என்ன பண்ற? நீ கன்சிடர் பண்ற. இத புரிஞ்சுக்கிறியா? சொல்லு. வாட் இஸ் EBIT? 1 lakh divided by what is EBT? comes to எத்தனை டைம்? 2 times is என்ன leverage? இதோட இன்டர்பிரேஷன் என்ன? 1% EBIT மாறுச்சுனா 2% EPS மாறும். உனக்கு எத்தனை % EBIT மாறி இருக்கு? அப்படினா 200% யார் மாறணும்? EPS மாறும். அப்ப 200% EPS இன்கிரீஸ் ஆகுமா? அப்ப நியூ EPS will be 100 200 300. அப்ப கால்குலேட்டர் 1.4 into 300% comes to 4. ஆனா 4.2 கிடையாது. EPS which is எத்தனை 0.4? 8.4. ஏன் காரணம்னா நீ இன்னும் யாரோட எஃபெக்ட எடுத்துட்டு வரல. அப்போ பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் இல்லனா ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வாட் பை வாட்? அவ்வளவுதான். EBIT divided by are you really with me? ஆனா யார் இருக்காங்கனா sir the formula will be same, formula will be different. This is the formula. First I will read the formula, then I will derive the formula. மேல என்ன ஐடி? அப்பாடா அதுல எந்த வகையான சேஞ்சும் இல்ல. டிவைடட் பை கீழ முன்னாடி என்ன இருந்துச்சு? இப்ப EBT ன்னு எடுக்காத, EBIT. என்ன ஐடி? அப்ப மேலையும் EBIT, அப்ப மேல என்ன ஐடி? EBIT டிவைடட் பை என்ன ஐடினே எடு. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் காம்போனன்ட் என்ன மைனஸ் பண்ணுவேன்? அப்ப EBIT ல இருந்து இன்ட்ரஸ்ட் போனா என்ன? அதுதான் அவனும் EBT ன்னு சொல்லியிருக்கான். டென்ஷன் ஆகாத நீ. சுருக்கமா சொல்லியிருக்கான், விளக்கமா சொல்லியிருக்கேன். கேக்குறியா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்ப மேல டிவைடட் பை EBIT மைனஸ் இன்ட்ரஸ்ட். ஆக்சுவலா மைனஸ் என்ன டிவிடெண்ட்னு போடணும். அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? ரைட். இங்க வா. இப்ப நான் கேட்கிற சில பல கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடு.
EBIT இருந்து யாரை பே பண்ணுவ? என்ன கிடைக்கும்? EBT இருந்து என்ன பே பண்ணுவ? என்ன கிடைக்கும்? PAT. இதுல இருந்து யாரை பே பண்ணுவ? என்ன கிடைக்கும்? டிவைடட் பை நம்பர் ஆஃப் equity shares EPS. அதங்க நிக்கட்டும். இப்போ நீ தெளிவா பதில் சொல்லணும். EBITங்கிறது டாக்ஸ் கட்டறதுக்கு முன்னாடியா டாக்ஸ் கட்டறதுக்கு பின்னாடியா? So this is before tax. ஒத்துக்கற நீ? Interest before tax after tax? Before tax. Okay, before tax. Clarity? Yes, sir. Earnings before tax பேர்லயே இருக்கு. அதை யாராவது after tax னு சொன்னா கத்தி எடுத்து குத்திடுவேன் நான். அது என்ன tax? Before tax. Tax. அது என்ன before tax after tax? ஐட்டமோட பேரே என்னதான்? Profit பேர்லயே இருக்கு. என்னது? Preference dividend. ஏன்னா PAT-க்கு அப்புறம் எல்லாமே என்ன tax தான்? Residual earning after tax. என்ன கிளாரிட்டி இருக்கா? அப்பங்க வா. EBIT numerator before tax after tax. So மேல before tax. கீழ EBIT before tax minus interest sir preference dividend aha அப்ப before tax divided by after tax னு போட்ட மாதிரி இருக்கு. இப்போ எப்படி நீ பண்ணிருக்கேனா monkey divided by donkey னு பண்ணிருக்க. நீ monkey divided by donkey னு போட்டா மங்கு டாங்குற ஆன்சர் வரும். டவுட் இருந்தா ஒரு விஷயம் பண்ணு. 5 லிட்டர் கோகனட் ஆயிலையும் 4 கிலோ மேங்கோவையும் ஆட் பண்ணி எவ்வளவுன்னு சொல்லு. பட்டுன்னு சொல்லு. கால்குலேட்டர் வேணா எடுத்துக்கோ, டைம் இல்ல. சொல்லு. பண்ணவே? ஏன்னா எங்க மேக்ஸ் டீச்சர் அது கத்து கொடுக்கல. அந்த போர்ஷன் ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்ப 5 லிட்டர் கோகனட் ஆயிலையும் 4 கிலோ மேங்கோவையும் என்ன பண்ண முடியாது. அதே மாதிரி நியூமரேட்டர்ல என்ன டாக்ஸ்? பிஃபோர் டாக்ஸோ டினாமினேட்டர்ல ஆஃப்டர் டாக்ஸோ வெச்சா ஆன்சர். அப்ப நீ என்ன பண்ணணும்னா ஐதர் எல்லாத்தையும் ஆஃப்டர் டாக்ஸா மாத்தணும், இல்லைனா எல்லாத்தையும் இங்க இது பிஃபோர் டாக்ஸ் இருக்கா, இது பிஃபோர் டாக்ஸ் இருக்கா, இது பிஃபோர் டாக்ஸ் இருக்கா, இது என்ன டாக்ஸ்? அப்ப ஒரே ஒரு ஆள் ஆஃப்டர் டாக்ஸ், அவனை என்ன டாக்ஸா மாத்துறது பெட்டர். என்ன கிளாரிட்டி இருக்கா? லூசு பையன் தான் போய் எல்லா பிஃபோர் டாக்ஸையும் ஆஃப்டர் டாக்ஸா மாத்தி டைம் வேஸ்ட் பண்ணுவான். அப்ப என்ன டாக்ஸ் என்னவா மாத்து? ஆர் யூ ரியலி வித் மீ? அந்த ஆஃப்டர் டாக்ஸ் என்ன டிவிடெண்ட்? பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட். என்னவா மாத்த? பிஃபோர் டாக்ஸா? அதனால தான் பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை 1 minus t. 1 minus என்ன? 1 minus என்ன? என்ன சார் அதோட இன்டர்பிரேஷன் என்ன? ரொம்ப சிம்பிள். எவ்வளவு ரூபீஸ் நீ பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் பே பண்ணிருக்க? அது ஃபாலோயிங் 21,000. அப்ப 21,000 யாருக்கு போணும்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாம பிரெஃபரன்ஸ் டிவிடெண்டுக்கு போக வாய்ப்பே இல்லை. கத்தி ஹே குத்தல் ஹே கவர்மெண்ட். சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப யாருக்கு பே பண்ணாம பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் போகவே முடியாது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு 30% போடும். அப்ப 100 ரூபாய் நான் சம்பாதிச்சேன்னா 30 ரூபாய் யார் எடுத்துப்பா? ரிமைனிங் 70 தான் பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் போய் சேருது. Are you really with me? Clear? அப்ப இந்த 70 சார் பிஃபோர் டாக்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ்? ஆஃப்டர் டாக்ஸ். இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள்ல 21,000. எவ்வளோ? அப்ப இந்த 21,000ங்கிறது 100%, 30%, 70%? 70%. என்ன அப்ரிஷியேட் பண்றீங்க? Are you really with me? அப்படினா இது 70%னா you have to convert that into எத்தனை percent? அது எப்படி 70% எப்படி கண்டுபிடிச்ச? Total 100, tax rate 30%, remaining 70. எல்லா கம்பெனிக்கும் 30% தான் இருக்குமா இல்ல 40 ஆகலாமா? எல்லா கம்பெனிக்கும் 30 தான் இருக்குமா 20 ஆகலாமா? அப்ப நீ பேஸ் எவ்வளவு எடுத்த? அதில் எதை மைனஸ் பண்ண?
அதுதான் 1 minus t, 100 minus tax rate, which is 100 minus 30% comes to 70%. அப்ப this 21,000 divided by எத்தனை percent? 70% comes to 30. அப்ப நீ 30,000 ரூபாய் சம்பாதிச்சாதான் 21,000 ரூபாய் preference shareholders போய் சேரும். ஏன்னா from this 30,000, my dear lovable students, mandatory you have to pay 30% tax. Repeat, continue. Continues. Shall I continue? அப்ப 30,000 ல இருந்து எவ்வளவு tax போகும்? Remaining எவ்வளவு preference dividend? So how much is the sir PAT? So residual earning. ஏன்னா எனக்கு அங்க profit வரணும்னு என்ன இல்ல? Because preference share capital இருந்தா mandatory ஆ preference dividend pay பண்ணியும். என்ன appreciate பண்றியப்பா? Are you ready with me? Yes sir. ஆனா அவங்க debt holders அளவுக்கு என்ன கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொல்ல மாட்டாங்க. debt holders EBIT இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். preference shareholders இருந்தா இந்த வருஷம் பே பண்ணு, இல்லனா cumulate பண்ணி அடுத்த வருஷம் பே பண்ணு. அதுதான் cumulative preference shareholders. அந்த சாவகாசம் அவன் கொடுப்பான். ஆனா debt holders அது கூட கொடுக்க மாட்டாங்க. clarity? அப்ப cumulative preference shares இருக்குனா இந்த வருஷம் என்ன இல்லைனா profit இல்லைனா இந்த வருஷம் கொடுக்க வேண்டாம், அடுத்த வருஷம் கொடுத்துதான் ஆகணும் இல்லையா? அப்ப இந்த வருஷம் கொடுக்கிறது பெட்டர். இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது இந்த வருஷமே கொடுத்துடலாம். ஆனா 21,000 ரூபாய் யாருக்கு போய் சேரணும்னா preference shareholders போய் சேரணும்னா எனக்கு 21,000 ரூபாய் சம்பாதிச்சா பத்தாது, 30,000 சம்பாதி. எனக்கு 30,000 சம்பாதிச்சாதான் அதுல 9,000 rupees யாருக்கு போய்? கவர்மெண்ட்டுக்கு போய் ரிமைனிங் 21,000 என் கையில இருக்கும். அதை எடுத்து நான் யாருக்கு கொடுத்துருவேன்? Are you really with me? So my dear lovable students, என்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல யார் இருக்காங்கன்னா preference shareholders இருக்காங்கன்னா நான் எப்படி சார் financial leverage calculate பண்ணுவேன்னா, financial leverage எப்படின்னா கால்குலேட் பண்ணுவாங்க. சிம்பிளா EBIT divided by EBT ன்னு போட மாட்டேன். கரெக்ட்டா? நியூமரேட்டர் NIT, ஏன்னா அதான் சாப்பாடு இல்லையா? So I'm deriving the formula. Will you also help me to derive the formula? Varaja, NIT EBIT divided by EBIT minus interest minus preference dividend divided by 1 minus t. ஏன்னா preference dividend மட்டும் after tax. preference dividend மட்டும் ரைட்டா? இங்க ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன டீவியேஷன் போயிட்டு உடனே உள்ள வந்துடுறேன். என் கூடவே வாங்க, வெளியே போயிடாதீங்க. For example, 1 lakh rupees is the profit before tax. 1 lakh rupees is the profit before tax. Less tax at the rate of எத்தனை percent? 30% comes to 30,000. அப்போ 1 lakh இருந்து 30,000 போச்சுனா 70,000 is the PAT. Is there na? Enjoy பண்றியா? Yes sir. Okay. So what is the profit before tax? 1 lakh. 1 lakh. Tax rate? 30%. 1 lakh ஓட 30%. What is the PAT? 70,000. Repeat, continue. Continue. So 1 lakh, okay, into 1 minus 0.3. 1 lakh into 1 minus 0.3 is equal to PAT. Any mistake in this? So 1 lakh into 1 minus 0.3 na 1 lakh into 0.7 is equal to PAT. That means PAT is equal to 70,000. நம்பலாமா? இந்த எக்ஸ்பிரஷன்ல, இந்த எக்ஸ்பிளனேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? What is the profit before tax? 1 lakh. What is the profit after tax? 70,000. So profit before tax 1 lakh is எத்தனை percent? 100%. PAT is எத்தனை percent? Because 30% is the tax. Because 100% minus 30% is equal to என்ன கரெக்ட்டா? இப்போ நான் உங்ககிட்ட 100% சொல்றேன். 100% என்ன காம்போனன்ட்? PAT. Sorry, PBT. ஆனா உங்ககிட்ட PAT-ஆ மாத்த சொல்றேன். PAT-ஆ 1 லட்சம் ரூபாய் PBT பா. PAT-ஆ மாத்த எப்படி மாத்துவ நீ? 1 lakh into 30%, 70%. அப்போ 1 lakh into 1 minus t.
1 lakh into 1 minus C. 1 is 100. Tax is how much percent? 100 minus 30. அப்ப 1 lakh into 70%. 70,000. திருப்பி எக்ஸ்பிரஷன் இன்னொரு வாட்டி. நான் உனக்கு PBT கொடுக்கிறேன். நீ எனக்கு என்ன தரணும்? PBT 1 lakh. PBT. எப்படி நீ PAT கால்குலேட் பண்ணுவ? 1 lakh into 70 போடாத. 1 minus 0.3 is equal to 70. ஓகே. ஒத்துக்கறியா? கிளாரிட்டியா? இப்ப நான் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம். நான் PAT சொல்றேன், நீ PBT சொல்லு. PAT 70,000. PAT 70,000. Tax rate 30%. Tax rate 30%. எப்படி நீ கன்வர்ட் பண்ணுவ? PAT divided by 1 minus 0.3. correct? 1 minus 0.3 தான் என்ன வரும்? 70%. அப்போ 70,000 divided by comes how much lakh? அப்ப நீ எப்படி சார் ஆஃப்டர் டாக்ஸ் கண்டுபிடிச்ச? ஆஃப்டர் டாக்ஸ் கண்டுபிடிச்சது எப்படி? மல்டிப்ளை பண்ணியா டிவைட் பண்ணியா? சார் எப்படி நீ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கண்டுபிடிச்ச? அப்போ எப்பவுமே ஆஃப்டர் டாக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மல்டிப்ளை பண்ணணும். எப்பவுமே பிஃபோர் டாக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதனாலதான் பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பிஃபோர் டாக்ஸ் ஆஃப்டர் டாக்ஸா? இப்ப இருக்கிறது ஆஃப்டர் டாக்ஸ்ல இருக்கு, எங்க போறோம்? அதனால தான் டிவைடட் பை 1 minus 3 நம்ம போடுறோம். பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை 1 minus 3. another line of explanation. clarity? அழகா என்ஜாய் பண்ற நீ? this is conversion. ஓகேவா? பிஃபோர் டாக்ஸ்ல இருந்து ஆஃப்டர் டாக்ஸ் போறதுக்கும் ஆஃப்டர் டாக்ஸ்ல இருந்து பிஃபோர் டாக்ஸ் வர்றதுக்குமான பேசிக்கான கன்வர்ஷன். உங்களோட பெனிஃபிட்டுக்காக நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். பிஃபோர் டாக்ஸ்ல இருக்கீங்க, எங்க போனோம்னா என்ன பண்ணுங்க? மல்டிப்ளை பண்ணுங்க. பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் எவ்வளவு லாக்? 1 lakh. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 1 lakh. டாக்ஸ் ரேட் 30%. ஆஃப்டர் டாக்ஸ் போனோம்னா 1 lakh into 1 minus 0.3 which is 70%. so 1 lakh into 70% comes to 70,000. repeat, continue. அந்த 70,000ங்கிறது எத்தனை பர்சன்ட்? 70%. எனக்கு எங்க வரணும்? 100% வரணும். எப்படி வருவீங்க? 70,000 divided by 1 minus 0.3 which is 70%. so 70,000 divided by 70% is equal to 1 lakh. repeat, continue. அப்படினா what is the mathematical formula? EBIT divided by EBIT minus interest minus preference dividend divided by 1 minus 3. நீங்க இன்ட்ரஸ்ட்ல divided by 1 minus 3 போடுவீங்களா? ஏன்? இருக்கிறது பிஃபோர் டாக்ஸ் தான். EBIT ல divided by 1 minus 3 போடுவீங்களா? ஏன்? பிஃபோர் டாக்ஸ் தான். மேல EBIT ல divided by 1 minus 3 போடுவீங்களா? ஏன்? preference dividendல சார் divided by 1 minus 3 போடுவீங்களா? yes sir. ஏன்? after tax. preference dividend into 1 minus 3 போடுவீங்களா? no sir. ஏன்னா preference dividend tax கட்டினதுக்கு அப்புறம் தான். preference dividendக்கு அப்புறம் ஒரு tax ஒரு கான்செப்ட் கிடையாது. அழகா என்ஜாய் பண்றியா? எல்லாராலும் ரசிக்க முடியாது. ஏன்னா வெறும் எல்லாருக்கும் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட், EBT மைனஸ் டாக்ஸ், PAT மைனஸ் பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட், ரெசிடுவல் earnings divided by number of equity shares will give you the EPS. ஆனா நமக்கு அப்படி கிடையாது சார். we are என்ன சார் enjoying என்ன சார் financial management. are you really with me? so my dear lovable students, இந்த questionல எவ்வளவு EBIT? 1 lakh divided by சார் EBIT எவ்வளவு நான் கேட்க மாட்டேன், நானே எழுதிக்கிறேன். 1 lakh minus interest 50,000 minus preference dividend 21,000 divided by that means numerator 1 lakhs அப்படியே இருக்கா, denominatorல 1 lakh அப்படியே இருக்கா, minus இந்த 50,000 rupees interest இருக்கா, plus சார் 21,000 divided by 70% னா 30,000. 50 plus 30 80. 1 lakhs இருந்து 80 போச்சுனா அப்படினா numerator 1 lakh அப்படியே நிக்குதா, divided by 20,000 வந்துச்சா, that means எத்தனை டைம்? 5 times is the N leverage, including preference shares, excluding preference share. இப்போ எனக்கு என்ன புரியுதுனா 1% EBIT மார்ச்சுனா 5%. அப்ப 1% EBIT மாறினா 5 டைம்ஸ் யார் மாறுவா?
நம்மளோட இந்த சிச்சுவேஷன்ல எத்தனை டைம்ஸ் EBIT மாறி இருக்கு? அப்ப 100% EBIT மாறினா 500% யாரு மாறணும்? அப்ப new EPS will be 100 500 600 எப்படி 600 base 100 plus increase அப்ப what is the existing EPS 1. into எத்தனை percent? Calculator 1.4 into 600% comes to 8.4. We got the right answer as 8.4. With this we are through with leverage. ரசிக்கிறியா இல்லையா? There are two ways in which financial leverage can be found out. There may be preference share capital, there may not be preference share capital. There may be debt னு சொல்லிராதே. debt இல்லனா financial leverage வராது. Clarity? Yes, sir. So my dear lovable students, பாசிட்டிவா பாப்போம். முதல்ல யார் இல்ல? யார் மட்டும் தான் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருக்கு. அப்ப எப்படி financial leverage calculate பண்ணுவேன்? EBIT divided by EBT. உனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுனா EBIT divided by EBIT minus interest. Clear? Yes, I always use that formula. Operating leverage or a formula, contribution divided by contribution minus fixed cost. Contribution minus fixed cost என்ன? ரெண்டு ஒண்ணுதான். சார் financial leverage or a plain formula, EBIT divided by EBIT minus short பண்ணு. percentage ல சொல்லு. percentage change in divided by அழகா என்ஜாய் பண்றே இல்லையா? அப்ரிஷியேட் பண்றே இல்லையா? so now in case நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் குள்ள யார் இருக்கானா சார் இந்த ஃபார்முலானால என்ன கால்குலேட் பண்ண முடியாது. financial leverage தப்பா காட்டும். அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? EBIT divided by EBIT minus interest minus preference dividend divided by 1 minus tax. Clarity? Yes, sir. Are you really with me? Yes, sir. So these are the different ways in which you can calculate the leveragement financial. Detailed formula. சொல்லு. Contribution minus fixed cost. என்ன detailed? Contribution minus என்னது? Divided by EBIT minus interest. இப்போ உனக்கு சுருக்கணும்னு ஆசையா இருக்குல்ல, அதனால தான் ஃபார்முலா இன் ஷார்ட். ஃபார்முலா EBIT divided by sir percentage formula, percentage change in EPS divided by percentage change in fixed element formula. எது ஃபிக்ஸடா இருக்கோ அதை மட்டும் மைனஸ் பண்ணிருவோம். யாரு ஃபிக்ஸடா இருக்கா? இன்ட்ரெஸ்ட். மேல அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட், மேல ஃபிக்ஸட் காஸ்ட், கீழே யார் இருக்கா ஃபிக்ஸடா? இன்ட்ரெஸ்ட். என்ன ஃபார்முலா? EBIT divided by என்ன அப்ரிஷியேட் பண்றியா? ஃபார்முலா வித் என்ன leverage? Because என்ன leverage into என்ன leverage? Operating leverage into financial leverage is equal to. அப்போ உனக்கு financial leverage கண்டுபிடிக்கணும்னா combined leverage divided by operating leverage. இல்ல கிளாரிட்டியா வர்றயா இல்லையா? பை ஹார்ட்டிங்கா அண்டர்ஸ்டாண்டிங்கா? என்ஜாய் பண்ற இல்லையா? இதேது யார் இருந்தா? preference shares இருந்தாங்கன்னா the formula will change. What is a detailed formula? Contribution minus fixed cost divided by EBIT minus interest minus preference dividend divided by 1 minus. Clarity? இதே சார் fixed element formula சொல்லலாமா? யாரெல்லாம் சார் EBIT divided by EBIT, what is the first fixed element? Minus preference dividend divided by 1 minus tax. எதுக்கு இவ்ளோ ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கறேன்னா எக்ஸாம்ல எந்த ஆப்ஷன் வச்சு क्वेश्चन கேட்பான்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப நீ எல்லா ஆப்ஷனையும் கத்துக்கிட்டேனா you'll be able to appreciate or understand and some things in very better way. I hope that you are able to appreciate financial leverage இல்லையா? With this we are through with what and what? Operating leverage and comes to an end. I'm consolidating. You go to join பண்ணீங்க. Sales minus variable cost, you will get what? Minus fixed cost minus interest
EBT less tax PAT. இது இப்போ ஒரு டிஃபரண்ட் ஃபீல் கொடுக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு டிஃபரண்ட் ஃபீல் கொடுக்குது இல்லையா சார். மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் residual earnings divided by number of equity shares, you will get an earnings per share. Clarity? Sales ல இருந்து EBIT வரைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், EBIT ல இருந்து EPS வரைக்கும், சேல்ஸ் ல இருந்து EPS வரைக்கும் யாருனாலும் ஆபரேட்டிங் லிவரேஜ், யாரெல்லாம் ஃபினான்ஷியல் லிவரேஜ், இன்ட்ரெஸ்ட், பிரெஃபரன்ஸ். அதுல பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் இல்லாம இருக்க என்ன இருக்கு? அப்படி இருக்கிற EBIT டிவைடட் பை, அப்படி பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்குனா EBIT டிவைடட் பை EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டிவைடட் பை 1 மைனஸ் டாக்ஸ். கம்ஃபர்ட்டபிள் இல்லையா? இப்ப யாருனாலையும் கம்பைன்ட் லிவரேஜ், பிக்ஸட் காஸ்ட்னாலயோ இல்லனா பிக்ஸட் காஸ்ட், இன்ட்ரெஸ்ட், பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட், இவங்க மூணு பேர்னால கம்பைன்ட் லிவரேஜ் வர என்ன இருக்கு சார்? ஒரு கம்பெனில யாரே இல்லனா பிக்ஸட் காஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னால மட்டும் தான் கம்பைன்ட் லிவரேஜ் வரும். யாரும் இருக்கானா பிக்ஸட் காஸ்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட், இந்த மூணு பேர்னால என்ன வரும்? After 15 minutes, that is your discussion, my dear lovable students. Operating leverage திருப்பி இன்னொரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணுங்க. Combine, sorry, financial leverage திருப்பி இன்னொரு வாட்டி. Then I will be discuss with you the concept of. அழகா என்ஜாய் பண்றியா? Yes sir. So your countdown discussion time starts now.
Yes, sir. So in the last two slots, we have talked about operating leverage, financial leverage. Now we are coming into, this is the format of the combined leverage, which is nothing but the clubbing or the combination of operating leverage and வாங்க sales minus என்ன cost, what you will get, minus you will get operating profit or EBIT, operating profit or sir sales ல இருந்து EBIT வரைக்கும் இருக்கிற analysis தான் EBIT minus interest, you will get earnings before tax. அதுல இருந்து எதை மைனஸ் பண்ணு, what you will get, profit pay if any இருந்தா மட்டும் you will get net earnings available to the equity shareholders, correcta sir, which is called as residual earnings. சொல்லுங்க, divided by number of shares, equity shares, you will get the earnings per share. அப்போ EBIT ல இருந்து EPS வரைக்கும் இருக்கிற அனாலிசிஸ் தான் என்ன leverage, sales ல இருந்து EPS வரைக்கும் இருக்கிற அனாலிசிஸ் தான் combined leverage. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லுங்க, sales ல இருந்து EBIT வரைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் EBIT ல இருந்து EPS வரைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் sales ல இருந்து வரைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் சார். ஆப்பரேட்டிங் லிவரேஜ் வர்றதுக்கான காரணம் பிக்ஸட் காஸ்ட். ஃபினான்ஷியல் லிவரேஜ் வர்றதுக்கான காரணம் ஜெனரலி பிளஸ் இஃப் எனி. கம்பைன்ட் லிவரேஜ் வர்றதுக்கான காரணம் பிக்ஸட் காஸ்ட் பிளஸ் பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். இப்ப நம்ம அந்த பேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதை நீங்க முதல்ல சொல்லுங்க. நம்மளே அட்வான்ஸ் போட்டு பார்த்து எல்லா கால்குலேஷன் என்ன ஆகுதான்னு பார்ப்போம், மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பிக்ஸட் காஸ்ட் EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் EBT minus என்ன tax, you will get என்ன PAT. From this PAT you have to reduce the preference dividend, you will be getting residual earning divided by number of equity shares, you will get EPS, earnings per share, correcta? You tell me, my dear lovable students, sales base 1 lakh, everyone participate. Variable cost 50,000, contribution 50,000, fixed cost sorry, contribution 50,000, fixed cost. What is the EBIT? Interest 5,000, EBT 20,000, tax 6,000, PAT. Assume there is no preference dividend. It's my assumption. Assume there is no residual earning 14,000, number of equity share evlo per share 1.4 per share 1.4 per share. Okay man, so I'm coming to the advanced. What was the sales? 2 lakhs. We'll make it to 2 lakh. Variable cost 1 lakh, contribution 1 lakh, fixed cost 25,000, EBIT interest 5,000, EBT tax 21,000, PAT 49,000, preference dividend, residual earning, number of equity share, EPS 4.9 per share, correct? இப்ப நீங்க எல்லா கால்குலேஷனுமே பேஸ்ல கால்குலேட் பண்ணுவீங்களா இல்ல அட்வான்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்களா? பேஸ்ல கால்குலேட் பண்ணி அட்வான்ஸ்ல அப்ளை பண்ணுவீங்க. சொல்லுங்க, பேஸ்ல கால்குலேட் பண்ணி அட்வான்ஸ்ல அப்ளை பண்ணுவோம். ரெண்டுக்கும் வார்த்தைக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ரைட் சார், ஆப்பரேட்டிங் லிவரேஜ் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை
EBIT பேஸோட கான்ட்ரிபியூஷன் சொல்லுங்க divided by பேஸோட EBIT is equal to 2 times. Financial leverage is equal to EBIT divided by EBT. What is the EBIT? What is the EBT? Calculator 25,000 divided by 20,000. 1.25 times. Again, enjoy pandra? Yes, sir. Yes, sir. Coming to the third one. Combined leverage is equal to contribution divided by what is contribution? Divided by EBT. Comes to 2 point. Sir, calculator 2 into 1.25 comes to again 2.5 because N leverage is equal to operating leverage into financial leverage. Clarity? Yes, sir. இப்போ ஆப்பரேட்டிங் leverage 2 times வருதுனா அதோட மீனிங் என்ன? 1% சேல்ஸ் மாறினா 2 times EBIT மாறும். 1% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனான்னு இல்ல, 1% சேல்ஸ் டிக்ரீஸ் ஆனான்னு இல்ல, 1% சேல்ஸ் மாறினா. தமிழ் புரியுது இல்லையா? 1% சேல் அது இன்க்ரீஸ் ஆகவும் இருக்கலாம், ரெண்டுக்குமே leverage. இன்க்ரீஸ் ஆனா பாசிட்டிவ் எஃபெக்ட், favorable effect. Decrease ஆனா adverse effect, negative effect. Clarity? Yes, sir. இப்போ எத்தனை percentage sale increase ஆயிருக்கு? 100% increase ஆயிருக்கு. 1% increase ஆனா 2% EBIT மாறுமா? அப்படின்னா 100% sales increase ஆச்சுன்னா எத்தனை percent EBIT மாறணும்? அப்படின்னா new EBIT 100 200 300 what is the existing EBIT? அப்ப 25,000 into 300% comes to, is it matching? Yes, sir. What is the next calculation? என்ன leverage? 1% EBIT மாறினா 1.25 times யார் மாறுவா? EPS மாறுவாங்க. EPS மாறுவாங்க. கரெக்டா? எவ்வளவு இருந்துச்சு EBIT? எவ்வளவு ஆச்சு? We cannot say that 100%. ஏய் மேல சேல்ஸ் எவ்வளவுன்னு சொன்னேன். ஆனா 100% சேல்ஸ் மாறினா 100% கிடையாது EBIT மாறுறது. 200% EBIT மாறி இருக்கு. அப்ப இங்க அதே பெர்சன்டேஜ் என்னால அப்ளை பண்ண முடியாது. So I have to work out new 75,000 minus 25,000 divided by 25,000 into 100. 50,000 divided by 25,000 into 100 comes to 200%. இது எனக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு. எங்கேயே தெரிஞ்சு போச்சு? ஏன்னா 1% சேல்ஸ் மாறினா 200% யாரு மாறுவா? ரிப்பீட், கண்டினியூ, கண்டினியூ சார். சோ என்னோட கால்குலேஷன் என்னன்னா 1% EBIT மாறினா சார் 1.25 டைம்ஸ் யார் மாறுவா? அப்படின்னா இங்க எவ்வளவு மாறி இருக்கு? அப்ப கால்குலேட்டர் 200 into 1.25 250% யார் மாறுவா? அப்போ நியூ EPS will be 100% 250% இல்ல 350%? Calculated. What is that? என்ன சார் EPS? 1.4. So 1.4 into எத்தனை percentage? 350% comes to, is it matching? என்ன ஆப்பரேட்டிங் leverage match ஆகுது, financial leverage match ஆகுது. இப்போ நான் என்ன லெவரேஜ்க்கு வரேன்? இப்போ நான் சேல்ஸ் வெச்சு EPS சொல்ல போறேன். சேல்ஸ் வெச்சு சொல்ல முன்னாடி எல்லாம் அது ஃபுல்லா போட்டாதான் நமக்கு ஆன்சரே வரும். இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் போடவே போறோம். இது முன்னாடியே சொல்லி கொடுத்திருந்தா குரூப் 1ல எவ்வளவு ஈஸியா நான் கால்குலேட் பண்ணியிருப்பேன். ரைட், இங்க வா சார். என்னோட கம்பைன் லிவரேஜ் எனக்கு என்ன சொல்லுதுன்னா 1% யாரு மாறினா? ஏன்னா கம்பைன் லிவரேஜ் சேல்ஸுக்கும் ஆன ரிலேஷன்ஷிப். 1% சேல்ஸ் மாறினா 2.5 டைம்ஸ் யாரு மாறுவா? அப்போ 1% சேல்ஸ் மாறினா 2.5 டைம்ஸ் EPS மாறுமா? எஸ் ஆர் நோவா? எஸ் சார். அப்படின்னா எவ்வளவு percent சேல்ஸ் மாறி இருக்கு? 100% சேல்ஸ் மாறினா
50% யார் மாறுவா? EPS மாறுவா. அப்ப நியூ EPS 100% இருக்குமா, 250% இருக்குமா, 400% இருக்குமா? அப்படி உயிரோட தான் இருக்க 350% இருக்கு. What is the existing EPS? 1.4. அப்ப 1.4 into comes to 4.9 is the new EPS. Now you are going to act as a chartered accountant. Ready? இப்போ நீ CA ஸ்டூடெண்ட் கிடையாது, நீ ஒரு CA வா ஆக்ட் பண்ண போற. நான் சேல்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன், நீ EPS என்னன்னு சொல்லணும். நான் உனக்கு ஒரு சேல்ஸ் சொல்லுவேன், நீ என்ன சொல்லணும்? ரெடியா? அது ரெடியா? அப்ப நீ பேஸையும் என்ன சார் அட்வான்ஸையும் நீ கம்பேர் பண்ணணும். எவ்வளவு பேஸ்ல சேல் இருக்கு? 1 lakhs இருக்கு சேல். கரெக்டா? 1 lakh சேல்ஸ் இருக்கிறத உன்னோட நியூ சேல் 10 lakhs நினைச்சுக்கோ. எவ்வளவு லாக்ஸ்னு? அப்போ உனக்கு பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் நீ முதல்ல கண்டுபிடிக்கணும். நீ தான் சொல்லணும் வாட் இஸ் த பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல். 900. உன்னோட கம்பைன் லிவரேஜ் பேஸ்ல இருந்து 1000 வெளியே எடுக்கணும். கம்பைன் லிவரேஜ் எவ்வளவு? கால்குலேட் பண்ணி வச்சிட்டு ஆல்ரெடி கம்பைன் லிவரேஜ். அப்ப அதோட மீனிங் என்ன? 1% சேல்ஸ் மாறினா 2.5 டைம்ஸ் யார் மாறுவா? EPS மாறுவாங்க. கிளியர்? இங்க எத்தனை % சேல்ஸ் மாறி இருக்கு? அப்ப 900% யார் மாறினா? 900 into 2.5 comes to 2250% யார் இன்க்ரீஸ் ஆவா? அப்ப நியூ EPS will be 100% 2250% 2350%. What is the existing? 1 into 2350% comes to 32. இது ஆன்சர் வருதா? நான் இத முதல்ல இங்க 32.9 எழுதுவேன். தெரியல, இனி மேல இருந்து செக் பண்ணிட்டு வருவேன் நான். ரெடியா? சஸ்பென்ஸ்க்கு ரெடியா? சொல்ல 10 lakhsல எவ்வளவு வேரியபிள் காஸ்ட்? 5 lakhs. Yeah. 50%. What is the contribution? 5 lakhs. What is the fixed cost? 25,000. What is the EBIT? 4,75,000. What is the interest? 5,000. What is the EBT? 4,70,000. 4,70,000 or எத்தனை percent? 30%. Comes to how much? 1,40,000. 4,70,000 ல 1,41,000 போச்சுனா எவ்வளோ? 3,50,000. 3,20,000. So 3,29,000. Is there any preference dividend? No sir. What is the residual earning? 3,29,000. How many equity share? 10,000. 3,29,000 divided by 10,000 comes to 32.9 is the EPS. இப்ப நான் சேல்ஸ் சொன்னா நீயே EBIT சொல்லிக்கலாம், நீயே EPS சொல்லிக்கலாம், straight away வேணா EPS சொல்லிக்கலாம். This is the benefit of analyzing operating leverage, financial leverage and the combined leverage. With this chapter number 1 என்ன analysis comes to an end. There are only எத்தனை என்ன சார் leverage are there? Number 1 operating leverage. Number 2 number 3 operating leverage formula contribution EBIT. Financial leverage plain formula EBIT divided by EBT. Combined leverage formula contribution divided by Pakka? Whenever we complete a chapter, this is how we have to move forward. Understand panniko? Every chapter will be having number 1 concept question. Every chapter will be having concept question. இப்போ நம்ம பேசிக்கா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் கொஸ்டின். இது எக்ஸாமுக்கு வராது. எதுக்காக இந்த கான்செப்ட் கொஸ்டின்னா to make you understand the concepts clearly.
அப்ரிஷியேட் பண்றியா? இப்போ இந்த சாப்டரோட அதாவது லெவரேஜ் அனாலிசிஸோட கான்செப்ட் கொஸ்டின் முதல்ல உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதை நீங்க வீட்டில் நீங்க தனியா நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு வந்தா we will solve in the class in one stretch. Operating leverage, financial leverage, combined மூணோட கான்செப்ட் கொஸ்டின். அது வேணும்னா நானே ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். அப்புறம் கான்செப்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையான்னு உனக்கு தெரியாது. அதை சால்வ் பண்ணும்போது அதுலயே ஆன்சர் ஃபார்மேட் இருக்கும். அதுல எழுதக்கூடாது, நோட் புக்ல எழுதணும். அப்பதான் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க அங்க எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். திஸ் இஸ் ஸ்டெப் நம்பர் 1 which is called as A. இது இப்போ நம்ம ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்குவேன். இப்போ லெவரேஜ் அனாலிசிஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா உடனே கான்செப்ட் கொஸ்டின் கொடுத்துருவேன். கிளியர்? ஓகே மேம். நம்பர் 2 which is N. Number 2 N. We'll be doing sir test series chapter wise. நம்ம என்னன்னா டெஸ்ட் எழுதும். Chapter wise we'll be writing test. In every chapter we'll be writing 3 tests, my dear lovable students. A N M test series. இது once ஒரு chapter complete ஆச்சுன்னா that particular chapterல ஒரு chapterக்கு 3 டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். Understanding what I am talking? இப்போ test A will comprise of 7 question, test N will comprise of 7 question, test M will comprise of 7 question. This is our second preparation. அப்போ first we have to do concept question. Then number 2, the test itself will give you 21 question from one chapter. All the 21 are either RTP or past examination questions. அதுல கான்செப்ட் கொஸ்டின்ல இல்ல, எல்லா ஐசியோட கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். ஆர்டிபி ஆர் என்ன பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின். கிளியர்? கிளாரிட்டி? ஆஃப்டர் ரைட்டிங் திஸ் 3 டெஸ்ட் we have to do ICAI sir illustrations and book back. ICAI illustration and book back. This is our third slot, third category. Clear? Perfect. ஒரு சாப்டர் எடுத்தா நம்ம இவ்வளவு விஷயம் கம்ப்ளீட் பண்ணாதான் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் நம்ம கம்ப்ளீட் ஆகுது. ஒன்னு கான்செப்ட் கொஸ்டின், நம்பர் 2 டெஸ்ட் சீரிஸ், 3 டெஸ்ட் யூ ஹேவ் டு ரைட், டெஸ்ட் ஏ, டெஸ்ட் என், டெஸ்ட் எம். இதெல்லாம் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கிடையாது, ஒரு சாப்டர் முடிச்சு அப்பவே கம்ப்ளீட் பண்றோம் நம்ம. We are advancing this time. Hello sir. This test series we are going to launch as A&M test series for the outside students. இப்போ நம்ம கிட்ட படிக்காதவங்களுக்கு கூட test series வேணா என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். But if you are regular class student, this all will be absolutely free. இது எதுவும் நீ என்ன சார் கேஷ் பே பண்ண வேண்டிய, but we have to complete நான் சொல்றேன் உனக்கு. Clear? Perfect. Sir, plus at the end we have to solve ICI illustrations and book back. Because இது எப்போது ICI illustrations and book back இந்த ரெண்டு ஸ்லாட் முடிச்சேனா ICI questions will be feeling so much comfortable. ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப அதோட ஸ்லாட் நம்பர் 1 நம்ம ஆரம்பிக்கணும். எப்படின்னா கான்செப்ட் கொஸ்டின் நம்ம ஆரம்பிக்கணும். So today you will be getting the concept question. I will put that concept question in the telegram. இன்னைக்கு நீங்க வீட்ல இந்த கான்செப்ட் கொஸ்டின் என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. Tomorrow we'll be solving those concept question from operating leverage, financial leverage and step number 1 we can complete in this chapter. இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, இது நீங்க என்ன ஞாபகப்படுத்தணும், இந்த சாப்டர்ல நமக்கு இது பெண்டிங் இருக்கு சார். கரெக்ட்டா? we are going to pass in the May. கரெக்ட் தானே இல்லையா? yes sir. if that is the case, my dear lovable students, this time I have planned something very big. Actually this is our 3rd batch at A&M classes. So this time I am going more professional. I have planned something much professional than second batch. We have done extraordinary first batch. We have more than 70% results. I am expecting more than the same rate of result at second batch also. We have done excellent well because last batch ni paatena G1 have performed absolutely well and G2 has also performed absolutely well. Final has also performed absolutely well. So I'm expecting the same results on January 5th. Right, fantastic to the core. Results, fine. Correct dana illiya? Yes sir.
I want to make it more professional, much more structured than batch 1 and batch 2. எப்படி நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கேன்னா, this view you should be having. December and Jan until February 15th, we are going to complete. All the morning time we'll be spending our time with financial management. I will be giving you 100% comfort in financial management. There you can expect 50 mark, 60 mark, 50, because 54 FM and 54 SM. Yes sir. So FM is what? Slot number 1. That's what the target. If you are going to write G2, costing is NSR, another paper that will happen from 2 to 5, every day 2 to 5. That will be start from Monday. Okay, Monday la நம்ம ஆரம்பிப்போம். இப்போ என்ன வேற எதுவும் இல்லை, நிறைய பேர் வரணும், மண்டேல இருந்து வந்தாலும் வரலனாலும் ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம், இப்போ அதை விட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், இப்போ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்டெண்ட் பண்றோம். ரைட்டா? Then sir, another area is audit. Audit is another area. Every day you have to start doing the videos in home audit. Every Saturday, sir, tomorrow onwards, every Saturday 2 to 7 evening, sir, afternoon sessions till evening, you'll be having audit revision classes. வாரத்துல ஒரு கிளாஸ், அது என்னோட கிளாஸ் 2 to 7. அப்ப அந்த வாரம் நீ என்ன பார்க்கணும், என்ன படிக்கணும், நான் அந்த வாரம் என்ன பண்ணிடுவேன் சொல்லிடுவேன், நீ பாட்டுக்கு வீடியோஸ் வீட்டில் பார்க்க வேண்டியதுதான். Clear? This audit will be for 100 mark. Then NSR costing is for 100 marks. And FM is for எத்தனை மார்க்? 50 mark. Then only pending is SM. That we won't touch now. Because this audit is a theory paper and we are learning 2 NSR problem paper. February 15th வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 3 சப்ஜெக்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது 100% இன்க்ளூடிங் பாஸ்ட் எக்ஸாமினேஷன், ஏஎன்எம் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம், including IC study material. Then February 15th, after that we'll be start taking the SM. First time படிப்போம் SM. அதுக்கப்புறம் திருப்பி FM நம்ம ரிவைஸ் பண்ணுவோம், திருப்பி காஸ்டிங் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம், திருப்பி நம்ம ஆடிட் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். Clear? There should not be any chance of என்னன்னா வந்து சார் delaying beyond May. Everyone should be able to clear in May because சிலவங்களுக்கெல்லாம் காஸ்டிங்கிற சப்ஜெக்டே கிடையாது, ஒன்லி இருக்கிறதே FM, SM and என்ன ஆடிட் தான். அப்போ அந்த 2 சப்ஜெக்ட் நம்ம டிலே பண்ணோம்னா அவர் CA ஃபைனல் will get delayed. Clarity? அதுக்கு நீ ஒரு ரெகுலர் கிளாஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு ரெகுலர் கிளாஸ் வந்து நீ ஒரு ஸ்டார்டிங்ல இப்போ டிசம்பர்ல நீ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறேன்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஷுட் பி சம்திங் லிட்டில் எக்ஸ்ட்ரா தேன் அதர்ஸ். அப்புறம் உங்களோட பிளான், we are done with NSR leverage analysis. பக்கா? ஓகே மேன். டுடே ஐ give you the concept question. டெலிகிராம்ல போடுறேன், நோட் பண்ணிக்கங்க. கான்செப்ட் கொஸ்டின் நான் டெலிகிராம்ல போடுறேன். அந்த கான்செப்ட் கொஸ்டின் நீங்க இன்னைக்கு வீட்ல ட்ரை பண்ணுங்க. வீட்ல ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு காலையில will be doing the NSR operating leverage, financial leverage and nearly 30 questions will be there. ஒரு ஏரியால 10 கொஸ்டின் இருக்கும், எல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டினா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே 99% உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நாளைக்கு நான் செக் பண்ணும்போது நமக்கு எத்தனை பேருக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கிளியர்? கிளாரிட்டி? Then tomorrow you are having auditing, sir, 2 to 7 o'clock. So tomorrow will be a full day. Sir, 10 to group 2 மட்டும் எழுதுறவங்களை பொறுத்த வரைக்கும் 2 மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? 7 மணி வரைக்கும். 10 மணில இருந்து 7 மணி வரைக்கும். அதில் 10 to 1 will be doing the FM part and 2 to 7 will be doing the audit part. Sunday will be completely off this week for both. என்னன்னா டைரக்ட் டாக்ஸ் இருக்கும் காலையில, G1 இருக்கிறவங்களுக்கு சண்டே, IFOS என்ன சார் அது போகும், சண்டே டைரக்ட் டாக்ஸ் போகும். ரிமைனிங் சார் டைம் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் இருக்காது. 10 o'clock மேல என்னங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்றேன். ரைட்டா? கம்ஃபர்டபிள் தானே? ஆபரேட்டிங் லிவரேஜ் ஒரு ஃபார்முலா, ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஒரு ஃபார்முலா, கம்பைன் லிவரேஜ் ஒரு ஃபார்முலா, contribution divided by. So we have added 10 mark to our pocket out of 50 mark. 10 by 50 is what the target for the now. We'll be doing the NSR concept question tomorrow.